காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களின் முடிவு வெளியாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலும் உத்தரகாண்டிலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. பஞ்சாபில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு பெரும் வெற்றியை பெற்று ஆட்சியை கைப்பற்றிருக்கிறது. கோவா மற்றும் மணிப்பூரில் இழுபறி நிலை தொடர்கிறது. இந்த தேர்தல் முடிவுகளில் அனைவரையும் ஆச்சரியப்பட வைப்பது அல்லது கவனிக்கத்தக்க ஒன்றாக இருப்பது உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வெற்றி. 37 ஆண்டுகளுக்கு பிறகு 300 இடங்களுக்கு மேல் ஒரு கட்சி பெற்ற வெற்றி என்பது இதுதான் முதல் முறை. ஒரு ராஜீவ்காந்திக்கு கிடைக்காத மேண்டேட் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று உமர் அப்துல்லா சொல்கிறார். இந்த தேர்தல் முடிவுகள் எதை உணர்த்துகின்றன? இந்தியாவில் தேசிய கட்சி ஒன்று, அதை சார்ந்து இயங்கக்கூடிய மாநில கட்சிகள், அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கக்கூடிய கட்சிகளாக சிறிய கட்சிகளாக மாநில கட்சிகள் வீழ்ச்சியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. 4 நூற்றாண்டு காலமாக இந்திய அரசியலில் கோலோச்சி வந்த மாநில கட்சிகள் இப்போது முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உத்தரப்பிரதேச தேர்தலில் தேசிய கட்சிகளின் கை ஓங்குகிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் கட்சியாகவும் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் செல்வாக்கு படைத்த தலைவராகவும் உயர்ந்து நிற்கிறார்கள். எதிர்கட்சிகள் வரிசையில் அகில இந்திய அளவில் வசீகரம் கொண்ட ஒரு தலைவர் இல்லை என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம், இனி வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஒரு அசைக்க முடியாத தலைவராக அவர் உருவெடுத்திருக்கிறாரா? இந்த வெற்றி என்பது உமர் அப்துல்லாவே குறிப்பிட்டிருப்பதைப் போல காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர், பஞ்சாப், மணிப்பூர், கோவா தேர்தல் முடிவுகளை பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சியோ நரேந்திர மோடியோ வெற்றி கொள்ள முடியாதவர்கள் அல்ல என்பதை உணர்த்துகிறது. எதிர்கட்சிகளிடத்திலே பாசிட்டிவாக நாங்கள் இதை செய்ய போகிறோம் என்று சொல்லக்கூடிய வலு இல்லை என்கிற ஒரு கருத்தை, மாற்றை முன்வைக்கவில்லை என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் நாம் விவாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள். நம்மோடு இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, சென்னை அண்ணா நகரிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ், டெல்லியிலிருந்து எழுத்தாளர் திரு பி.ஏ. கிருஷ்ணன் ஆகியோர். வணக்கம் உங்கள் ஐவருக்கும். ஒருவரிடமே அடுத்தடுத்த கேள்விகளை தொடுப்பதற்கு முன்னால், இந்த முக்கியமான தேர்தலில் 5 மாநில தேர்தலிலும் எதிரொலித்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், டேக் ஹோம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறதும் தாக்கம்னு நீங்க நினைக்கிற விஷயத்தையும் ஐவரிடமும் மிக சுருக்கமாக கேட்கிறேன். திரு பி.ஏ. கிருஷ்ணன், உங்களிடமிருந்து தொடங்குற. 1 நிமிடத்தில் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை சொல்லுங்க. இந்த தேர்தல் முடிவு பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்தை சொல்லுங்க. வணக்கம். என்னுடைய முதல்கட்ட கருத்து இதுவாக தான் இருக்கும். நரேந்திர மோடி அவர்கள் ஏழைகளுடைய குரலில் பேசுகிறார் என்பதை ஏழை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவதாக, அவர் கொண்டு வந்த அந்த டிமானிட்டைசேஷன் திட்டம் மக்களால் ஒதுக்கி தள்ளப்படவில்லை என்பதும் இதிலிருந்து தெரிகிறது. மூன்றாவதாக, இந்திய அரசு ஒரு ஊழலற்ற அரசு என்பதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெரிகிறது. நான்காவதாக, நரேந்திர மோடியை இந்தியா முழுவதும் ஒரு வலுமிக்க தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதும் இந்த தேர்தல் முடிவிலிருந்து தெரிகிறது. 4 முக்கியமான கருத்துக்களை கிருஷ்ணன் முன்வைத்திருக்கிறார். ராதாகிருஷ்ணன், 1, ஏழை பங்காளர், செல்லாத நோட்டுக்கு மக்கள் வரவேற்பு கொடுத்து விட்டார்கள், ஊழல் இல்லாத ஆட்சியின் மக்கள் ஏற்றிருக்கிறார்கள், நரேந்திர மோடி இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வசீகரமுள்ள தலைவர். இது அவருடைய முதற்கட்ட பார்வை. உங்க பார்வை என்ன? அது இப்போ உத்தராகண்ட், பஞ்சாப், கோவா, மணிப்பூர் எல்லாம் ஒரு கணக்குக்காக ஒரு இது காமித்தால் கூட யூபியில் வந்த இந்த வெற்றி தான் மாபெரும் வெற்றி, பாஜகவினுடைய ஒரு மாபெரும் வெற்றி என்று கருதுகிறேன். ஆனால் தேர்தல் வரும் வெற்றிக்கும் தேர்தல் களத்தில் காணுகின்ற வெற்றிக்கும் அரசாங்கத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு சம்பந்தமே கிடையாது என்ற மறுபடியும் இந்த தேர்தலும் உணர்த்தி இருக்கிறது.
எந்த அரசாங்கத்துக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கு மீதான அது தீர்ப்பு? தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்குது, மணிப்பூர், கோவா. சரி, துணை கேள்விகள் வேண்டாம். முதல் கட்ட கருத்துல வந்து நான் கேட்டேன். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்கலாம். மோடி அவர்களுடைய ஒரு பராக்கிரமும், அவர் வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் மக்கள் நலனையும் நாட்டு நலனையும் அக்கறை கொண்டு முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் என்பதும், அமித்ஷா அவர்களுடைய அயராத உழைப்பும் ஒரு வெற்றியை தந்திருந்தாலும், இந்த மகத்தான வெற்றி என்னை பொறுத்தளவில் இது மக்களின் வெற்றியாகத்தான் பார்க்கிறேன். இந்த தேசம் எந்த திசையிலே செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயிக்கின்ற தேர்தலாக இது அமைந்திருந்தது. அந்த வகையில் 3வது இடத்திலே இருந்ததாக சொல்லப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு முதலிடத்திற்கு வந்திருக்கிறது. ராஜ்யசபாவிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்த தடைக்கற்கள் அகற்றப்படுகின்ற ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இனி மத்தியில் ஒரு குழப்பமில்லாத ஒரு சூழலுக்கு மக்கள் ஒருமித்த ஆதரவை தந்திருக்கிறார்கள். மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது எந்த திசையில் இந்த நாடு செல்ல வேண்டுமோ அந்த திசையில் வீறு கொண்டு செல்லலாம் என்பதற்கு கிடைத்த வெற்றியாக, நல்ல சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் போற்றுகின்ற வெற்றியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். மூவருடைய கருத்தும் நரேந்திர மோடியை சுற்றி வருகிறது. ஆனால் இந்த தேர்தல் அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக தொடர வேண்டுமா வேண்டாமா, பிரகாஷ் சிங் பாதல் தொடர வேண்டுமா வேண்டாமா, கோவாவில் பிஜேபி ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா, மணிப்பூரில் காங்கிரஸ் ஆட்சி தொடரணுமா வேண்டாமா, உத்தரகாண்டில் ஹரிஸ் ராவத்துடைய காங்கிரஸ் ஆட்சி தொடரணுமா வேண்டாமான்ற தீர்ப்புக்கு பதிலாக இது மோடி எதிர்கொண்ட ஒரு தேர்தலாக கருத்து சொல்லப்படுகிறது. மோடி அரசின் மீதான வாக்கெடுப்பா அப்படின்ற கேள்வியே உங்க 3 பேருடைய கருத்தும் எனக்குள்ள ஏற்படுத்துகிறது. அப்படியான ஒன்றாக அங்கு நடந்ததா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. நாம் அதற்குள் பிறகு போகலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், உங்களுடைய கருத்தை கேட்கிறேன். இந்த முடிவை நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இந்த முடிவு ஏற்படுத்த சொல்லும் செய்தி என்ன? முதலில் நண்பர் சிபிஆர் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து அவருடைய கட்சி பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்காக நம்மிடம் தொடர்பில் இருக்கக்கூடிய பாஜக நண்பர் அவர் ஒருத்தர் தான். இல்ல, நீங்க வாழ்த்துறீங்க, அவரும் நன்றி சொல்லிட்டாரு. ஆனா அவர் மோடி அவர்களை போல சொல்லல. நீங்க உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசத்துக்கு அவருக்கு வாழ்த்து சொன்னாலும், ராகுல் காந்தி நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொன்னார். ஆனால் பிரதமர் மோடி அதற்கு பதிலாக சொன்னது வந்து உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி, ஜனநாயகம் வாழ்க என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து தொடரலாம் திருப்பி. அதான் அதில் வந்து இதில் குணசேகரன், நான் இந்த உத்தரப்பிரதேச மாநில தேர்தலை வந்து நான் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிறேன். ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு 45 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அரசியலிலே தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களை பல்வேறு தேர்தல்களை சந்தித்தவன் என்கிற முறையிலே உத்தரப்பிரதேச தேர்தல் சொல்லுகின்ற பெரிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு முழு முடிவோடு எந்த விதமான ஜனநாயக மரபுகளையும் பற்றி கவலைப்படாமல் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று ஒரு மத்திய அரசும் ஒரு பிரதமரும் நினைப்பார் என்று சொன்னால், வெகு இலகுவாக ஜனநாயகத்தை பெரும்பான்மைவாதமாக மாற்றிவிட முடியும் என்பதற்குத்தான் இந்த உத்தரப்பிரதேச தேர்தல் ஒரு பெரிய உதாரணம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது டெமோக்ரசி அண்ட் மெஜாரிட்டேரியனிசம், இதற்கு நடுவில் வந்து அந்த இடைவெளி வந்து ரொம்ப 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 சுருக்கம். எதற்காக இந்த வெற்றி என்பதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது நிச்சயமாக இட் இஸ் நாட் எ பியூட்டிஃபுல் விக்டரி. ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே வந்து குரலற்றவர்களுடைய குரலாக ஒலிப்பதுதான். இந்த மெஜாரிட்டி ரூல்ஸ், இந்த மைனாரிட்டி லீவ்ஸ். ஆனால் இந்த ஏறக்குறைய நீங்கள் சொன்னதை போல ஒரு அசுர பலத்தோடு ஜெயித்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில அந்த மாநிலத்திலே இருக்கிற 20 விழுக்காடு மக்கள் தொகையிலே ஒரு வேட்பாளர் கூட அவர்களால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அது என்ன ஜனநாயகம், அது என்ன வெற்றி, அந்த வெற்றிக்கு என்ன பெருமை இருக்க முடியும் என்று நான் கேட்க ஆசைப்படுகிறேன். டெமோக்ரசி எ சிஸ்டம் தட் இன்க்ளூட்ஸ் எவரிபடி, எல்லோருக்கும் உள்ளடக்கி எல்லோருக்கும் வளர்ச்சியும் அதிகார பங்கீடும் தருவதுதான் ஜனநாயகம். அந்த வகையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கின்ற வெற்றி என்பது ஜனநாயகத்தினுடைய வெற்றி அல்ல, அது பெரும்பான்மை வாதத்தினுடைய வெற்றி என்பதுதான் என்னுடைய முதல் சுற்றிலே நான் வைக்கின்ற கருத்து. தோற்றவர்கள் வாழ்த்து விட்டு அந்த வெற்றி என்பது பெருமைக்குரிய வெற்றி இல்லை அப்படின்ற ஒரு ரைடரோட சொல்றீங்க. அதையும் விவாதிக்கலாம். திரு ரவீந்திரன், குணா குறிப்பிட்டது போல ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இது வந்து 5 ஸ்டேட்லையுமே இருக்குது. மற்றபடி மெயினாக உள்ளது உத்தரப்பிரதேசம். மோடி வந்து மக்களவை தேர்தலுக்கு பிறகு சந்தித்த எல்லா மாநிலங்களிலும் மகாராஷ்டிரா தவிர குறிப்பாக ஒரு ஏற்கனவே எடுத்த ஓட்டில் ஒரு 15% ஓட்டு 20% ஓட்டாது குறைஞ்சிருக்காது. அதான் 15னா ஒரு 5% 6% குறையும் டோட்டல் ஓட்டில். ஆனால் இங்கே வந்து
பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸுக்கும் அப்பீஸ்மெண்ட் பொலிட்டிக்ஸுக்கும் எதிராக ஒரு நிலை எடுத்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை மகாராஷ்டிராவில் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜியை உத்தரப்பிரதேசத்துக்கு தோதா இருக்குன்னு பண்ணி மிகப்பெரிய வெற்றியை மோடி பெற்றிருக்கிறாரு. நீங்க சொல்றது நான் எளிய தமிழ்ல நான் மக்களுக்கு மொழிபெயர்த்து சொல்லணும். யாதவர்கள் அல்லாத, மாயாவதி அவர்கள் சார்ந்த ஜாதவ் உட்பிரிவு அல்லாத மற்ற பிற்படுத்தப்பட்ட பிரிவினரையும், தாழ்த்தப்பட்டோரில் ஜாதவ் அல்லாத மற்ற பிரிவினரையும் உள்ளடக்கி உருவாக்கின ஒரு வாக்கு வங்கியின் அடிப்படையில் பெற்ற வெற்றி. இது சமூக நீதியுடைய பாசிட்டிவான அம்சம். இதுல இன்னொரு கூறு இருக்குது. அந்த கூறு பீட்டர் சொல்றது அந்த இதுல நான் உடன்படுறேன். அந்த கூறு உள்ள இருக்குது. அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை, நீங்க சேர்த்திட்டீங்க. அவர் சொன்னது யாதவ இல்ல, அந்த இன்னொரு குறிப்பிட்ட ஜாதி ஃபர்ஸ்ட்ல வந்து 20% முஸ்லிம்ஸுக்கு எதிராக 80% ஓட்டு நம்மளோட டார்கெட். ஏன்னா முஸ்லிம் அப்பீஸ்மெண்ட் ஹெவியா இருக்குது. மாயாவதியும் முலாயம் சிங் யாதவும் பச்சையா முஸ்லிம்ஸ் அப்பீஸ் பண்றாங்க. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். சோ அந்த ஓட்டு நமக்கு வராது. அதுக்காக இந்த 80% வாக்குகள், இந்த 80%த்துல முலாயம் சிங் யாதவோட 10% யாதவர்களையும் மாயாவதியோட 10% ஜாதவர்களையும் ஆதிக்கத்துக்கு எதிராக அதனால பாதிக்கப்படக்கூடிய பிற எளிய சமூக மக்களை உள்ளடக்கி தங்களோட வீகத்தை அமைக்கிறது. யார் ஓட்டுக்காக பண்ணாலும் எதுக்கு பண்ணாலும் பெரியார் பாணியில சொல்ல போனோம்னா அமித்ஷாவும் யூபிலையும் பண்ணது மிகப்பெரிய சமூக நீதி தான். அது வந்து இந்திய அரசியல்ல அந்த விளிம்பு நிலை மக்கள், அந்த ஜாதியை குறிப்பிட்டு நான் கூட தாராளமா சொல்லலாம். வண்ணார், நாவிதர், குயவர், அந்த மாதிரி இந்த ஆர்டிசன் கம்யூனிட்டி குரூப்ஸை அமித்ஷாவும் சுனில் பன்சாலும் ரொம்ப தெளிவா அங்க பின் பாயிண்ட் பண்ணி 150 கேண்டிடேட் அவங்களுக்கு இது பண்ணி கரெக்டா அவங்க பண்ணி கரெக்டான நுண்ணிய அரசியல் வியூகத்தோட வெற்றி பெற்றிருக்காங்க. அரசியல் வியூகம் அப்படின்னு சொல்றீங்க. நரேந்திர மோடி, அமித்ஷா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு நீங்க எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும், சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு மோஸ்ட் பாப்புலர் லீடர் ஆஃப் இந்தியா அதுனா மோடி தான், அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற கருத்தை சொல்ற. அதுல என்னன்னா, ஒரு வீக்கா இருந்த ஒரு கட்சியை இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி பெற செய்த லீடர் மோடிங்கிறத ஒத்துக்கலாம். மற்றபடி ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி எல்லாம் இருக்கும்போது அது ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியில் அவங்க பல மாநிலங்களை வெற்றி பெற்றாங்க. இது ஒரு வீக்கா இருந்த ஒரு கட்சியை வந்து ஹரியானாவில் வெற்றி பெற வச்சிருக்கிறாரு, ஜார்க்கண்ட்ல வெற்றி பெற வச்சிருக்கிறாரு, அசாமில் வெற்றி பெற வச்சிருக்கிறாரு. 15 வருஷத்துக்கு பிறகு 15% வாக்குக்கு போன ஒரு கட்சி இன்னைக்கு 40% வாக்கு கொண்டு வந்திருக்காரு. மகாராஷ்டிராவில் வந்து மைனர் பார்ட்னர் இருந்த கட்சியை மேஜர் பார்ட்னராக கொண்டு வந்திருக்காரு. பீகார்ல தோத்தாலும் அதை நம்பர் 1 கட்சியா கொண்டு வந்திருக்காரு. அவர் பலகீனம் அடைஞ்ச ஒரு இடம்னா டெல்லி தான் குறிப்பா சொல்லலாம். இப்போ வந்து அவருக்கு வந்து கோவாவும் ஒரு பின்னடைவு, சின்ன ஸ்டேட் தான். நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த இந்த பிரம்மாண்டமான வெற்றி அல்லது அவருக்கு உருவாகி இருக்கிற செல்வாக்கு அப்படின்றது எந்த அளவிற்கு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கும், எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை அது செழுமைப்படுத்தும்? ஏன்னா நரேந்திர மோடி வந்து ராகுல் காந்தி வாழ்த்து சொல்லும்போது அந்த வாழ்த்தை ரீட்வீட் பண்ணி தேங்க்யூ, லாங் லிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது இவருடைய வெற்றி என்பது எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை செழுமைப்படுத்தும் அப்படின்ற கேள்வியோடு நாம் தொடங்கணும். திரு பி. ஏ. கிருஷ்ணன், உங்களிடமே வர்றேன். இந்த வெற்றி என்பது எதிர்க்கட்சிகள் சிதறி போய் இருக்கிற ஒரு நேரத்தில், குறிப்பா அகிலேஷ் யாதவ் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை, மோதல், பிரச்சனைகள் காரணமாக அவங்களுக்கு ஏற்பட்ட சரிவு, காங்கிரஸ் கடைசி நேரத்தில் ஏற்படுத்தி கொண்ட ஒரு கூட்டணி, அதை மக்கள்கிட்ட அவங்களால தெளிவாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை, இது கடந்த தேர்தலில் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி லோக்சபாவுக்கு நடந்த தேர்தலில் பெற்ற வெற்றி வாக்கு சதவீதத்தை விட குறைவு, ஆனால் எண்ணிக்கையில் மிக அதிகம். எனவே இந்த வெற்றி என்பது இட்ஸ் நாட் a பியூட்டிஃபுல் விக்டரி அப்படின்னு சொல்லி திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்றார். இந்த எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நீங்க வந்து காந்தி, இன்னொருவர் மகாத்மா காந்தி சொன்னது முடிவு வெற்றி வேண்டுமானாலும் அதற்கு பின்பற்றக்கூடிய வழிமுறைகளும் நியாயமானவைகளாக இருக்க வேண்டும் அப்படின்ற கருத்து. அதற்கு மாறான ஒரு கருத்தை மோடி அவர்கள் பின்பற்றினார். முடிவு வெற்றியாக இருக்கணும், அதை அடைவதற்கு எந்த வழிமுறைகளை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் அப்படின்னு ஒரு பிரதமர் இறங்கினார் அப்படின்னு திரு பீட்டர் சொல்றார். இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க திரு பி. ஏ. கிருஷ்ணன்? அதாவது இது பாஜகவினுடைய வெற்றி என்று சொல்லுவதை விட மற்றைய கட்சிகளின் தோல்வி என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது பாஜக இப்போது 39.6% ஓட்டுகள் பெற்றிருக்கின்றன நினைக்கிறேன். காங்கிரஸ் 39.7, காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி 39.7. காங்கிரஸ்,
சமாஜ்வாதி பார்ட்டி அப்புறம் பிஎஸ்பி மூணு சேர்த்தா 50.2 50.3% ஓட்டு வருது. இது முன்னாலே இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இது தெரியாத விஷயம் இல்லை. யூபியினுடைய அரசியலை உன்னிப்பாக கவனிக்கிறவங்க எல்லாருக்குமே, ஈவன் சாதாரண மக்களுக்கு கூட இது மிக தெரிஞ்ச விஷயம். இப்படி இருக்கும்போது இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு வியூகம் அமைத்து தான் மோடியை எதிர்த்திருக்க வேண்டும். இது இவர்கள் செய்யாது, இவர்களுடைய தவறு. இதற்கு மோடியை குற்றம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. திரு கிருஷ்ணன், நீங்க சொல்றதுல நான் முரண்படுறேன். நீங்க இது பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி அல்ல, மற்ற கட்சிகளோட தோல்வின்னு சொல்றீங்க. பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அசைக்க முடியாத தலைவராக இன்றைக்கு மாறி இருக்கிற மோடி, இவர்களை எதிர்ப்பதற்காக எல்லோரும் சேரணும் அப்படின்னா அதுவே மோடி வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு ஆகும்போதே முதற்கட்டத்திலேயே தோத்துடுறாங்களே. ஆமாங்க, இல்லை ஆமாங்க, அது உண்மை இல்லையா? அதாவது நம்ம அதாவது ஒரு வியூகம் அமைக்கும் போது நமக்கு முன்னால என்ன நம்மளுடைய எதிரியினோட பலங்கிறது தெரிஞ்சுதானே ஒரு வியூகம் அமைக்கணும். மோடி பலம் மிக்கவர் என்பது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்த ஒரு விஷயம். இரண்டாவது மிக மிக முக்கியமானது, அது எதிர்க்கட்சிகள் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய தவறு என்னன்னா, இவங்க மோடியை முன்னிலைப்படுத்தக்கூடாது. மோடி ஏழை மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொண்டு வந்தால் இவர்கள் அதற்கு எதிர் திட்டங்கள் கொண்டு வருமே தவிர, மோடியை குறிவைத்து அவரை தாக்குவதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. 2019 தேர்தலுக்கு இது ஒரு பாடமாக இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கீங்க. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவரிடம் கேட்கணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த வெற்றி அல்ல, எதிர்க்கட்சிகளுடைய தோல்வி. இரண்டாவது, மோடியை முன்னிலைப்படுத்தி பிஜேபி பிரச்சாரம் செய்கிறார்கள். நீங்களும் மோடியை விமர்சிப்பது அப்படின்ற அளவிலேயே எல்லா எதிர்க்கட்சிகளும் போறதுனால வரக்கூடிய சிக்கல். இதுல இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. நரேந்திர மோடியை எந்த அளவிற்கு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கின்றனவோ அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு தரப்பில் அனுதாபம் கூடுகிறது. எதிர்ப்பு வலுக்க வலுக்க, விமர்சனம் அதிகரிக்க அதிகரிக்க அது அவருக்கு சாதகமாக மாறுகிறது அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ற ஒரு கருத்தை திரு கிருஷ்ணன் அவருடைய வார்த்தைகளில் சொல்றார். எதிர்க்கட்சிகள் தோல்வி அப்படின்னு சொன்னா மாநில கட்சிகளுடைய சரிவு தொடங்கிடுச்சு. ஏறத்தாழ காங்கிரஸ் கட்சியும் நரேந்திர மோடியை போல அகில இந்திய அளவில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வசீகரம் உள்ள ஒரு தலைவர் சோனியா காந்தி இருந்தார். அவருக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்களால் அந்த இடத்தை பிடிக்க முடியவில்லை அப்படின்றத இந்த தேர்தல் முடிவு சொல்லுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா திருப்பிட்டு? அதாவது குணசேகரன், அவங்க ஐயா கிருஷ்ணன் அவர்கள் சொன்னதுல ஒரு கருத்தை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது எதிர்க்கட்சிகள் தங்களுடைய வாக்குகளை ஓர் அணியிலே சேர்ப்பதற்கான முயற்சிகளை உருவாக்க தவறிவிட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டு என்பது அது குற்றச்சாட்டு கூட இல்லை, அது அவருக்கு இருக்கிற ஆதங்கம் என்று கூட நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், இந்த அமித்ஷா மோடி அவர்களுடைய கூட்டணி என்பது இந்த பொலிட்டிக்கல் அலையன்ஸ், இந்த பொலிட்டிக்கல் அலைன்மெண்ட், அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் தேர்தல் வெற்றியை பெறுவதற்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அண்டர் தி டைரக்ட் சூப்பர்விஷன் ஆஃப் தி RSS. அதுல என்ன அதுல முக்கியமான கருத்து என்னவென்றால், அதுல ஒரே ஒரு பாயிண்ட், இந்த மாநிலங்களில் இருக்கிற பல்வேறு மாநில கட்சிகளோடு அவர்களுக்கு பல வகைகளிலே தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலே வலுவான மதச்சார்பற்ற அணி உருவாகி விடாமல் பார்ப்பதற்கு அவர்கள் மிக கவனமாக இருந்தார். இப்ப கூட பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்கான காய்களை நகர்த்துகின்ற போதே அவர்களுடைய குடும்பத்திலே பெரிய பிளவை உண்டாக்கி, ஏற்கனவே முலாயம் சிங் யாதவோடு ராஜ்யசபாவில இருந்து பெரிய அதிகார தரகராக மாறி இருந்த ஒரு நண்பர், அவர் பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அவருடைய ஏற்பாட்டிலே முலாயம் சிங்குடைய சகோதரரை கையிலே வைத்துக் கொண்டு இந்த கூட்டணியை கடைசி நேரம் வரைக்கு அது உருவாகி விடாமல் தடுத்தார்கள் என்பது அரசியலை உள்ளே இருந்து பார்ப்பவர்களுக்கு நிறைய தெரியும். ஆனால் இதே முயற்சியை அவர்கள் பீகாரிலே செய்ய முடியவில்லை. இதே முயற்சி அவர்கள் பீகாரிலே செய்திருந்திருப்பார்கள் என்று சொன்னால் பீகாரிலே வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் நிதிஷ்குமாரும் லல்லு யாதவும் அவர்கள் மிக தெளிவாக இருந்து அந்த மகாபந்தன் என்று சொல்லக்கூடிய கூட்டணியை உருவாக்கி கொடுத்தார்கள். இங்கே இவர்கள் கையில இது நாளைக்கு தமிழ்நாட்டிலும் நடக்கக்கூடிய ஆபத்து இருப்பதற்காக நான் சொல்லுகிறேன். அவர்களுக்கு எந்த கட்சியிலே பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள், அந்த பலவீனங்களுக்கான தகவல்களை திரட்டிக் கொள்கிறார்கள். அதை சொல்லுங்க திரு பீட்டர். தேர்தல் என்றால் வெற்றி,
கடைசியில நீங்க என்ன முயற்சி செய்தீங்க? ஒரு வாக்குல ஜெயிச்சிங்களா, 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிங்களான்றது இல்ல, வெற்றி என்பதுதான் இறுதி இலக்காக இருக்கு. வெற்றி பெற்றவர்களைத்தான் உலகம் புகழ்கிறது, ஊடகமும் கொண்டாடுகிறது. வெற்றிக்கு வியூகம் தேவை. அதை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அவங்க கட்சி வெற்றிக்கு அவங்க வியூகம் அமைக்கிறாங்க. அதற்கு ஆர்எஸ்எஸ் துணை வருகிறதுனே வச்சுக்கங்க. எதிர்க்கட்சிகள் தங்கள் வெற்றிக்கு வியூகம் அமைக்கிறதை யார் தடுத்தாங்க? முலாயம் சிங் வீட்டுல வந்த குழப்பத்துக்கு, அவர்களுக்குள்ள வந்த சகோதர சண்டை, குடும்ப சண்டைக்கு மற்றவர்கள் மீது பழி சுமத்தி என்ன பிரயோஜனம்? இல்ல அதாவது இதை யார் உண்டாக்கி விடுகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கோணம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்காக தான் நான் சொல்றேன், இதை இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவை, உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவை மதச்சார்பற்ற அரசியல் நம்பிக்கை உள்ள அரசியல் கட்சிகள் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நிச்சயமாக இந்த தேர்தலில் இருந்து அந்த பயணம் துவங்கும். அதற்கு மதச்சார்பற்ற அரசியல் சக்திகள் நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட தியாகத்தை செய்வதற்கு முதலில் காங்கிரஸ் கட்சி முன்வர வேண்டும். அந்த காங்கிரஸ் கட்சி அந்த தலைமை ஏற்பதற்கு, அந்த வியூகத்தை வகுப்பதற்கு தேர்தல் நேரத்திலே மட்டும் அதை போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளாமல் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்காக இந்தியா முழுவதும் ஓர் அணியிலே ஜனநாயகம், சமூக நீதி, மதச்சார்பற்ற அரசியல் நம்பிக்கை கொண்ட அரசியல் சக்திகளை ஓரிடத்தில் இணைப்பதன் மூலமாகத்தான் இதை போல மதவாத அரசியலினுடைய முதுகெலும்பை உடைக்க முடியும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் அதை சொல்ல வேண்டிய இடத்தை தெளிவாக சொல்லுவேன். இன்று உத்தரப்பிரதேச அரசியல் வெற்றியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளும் அகில இந்திய கட்சிகளும் படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்னவென்று சொன்னால், மதச்சார்பற்ற சமூக ரீதியில் நம்பிக்கை கொண்ட ஜனநாயக சக்தியுடைய வாக்குகளை சிதறவிட்டால் பெரும்பான்மைவாதம் தான் ஆட்சி ஏறும் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கிறது. திரு கிருஷ்ணன் குறுக்கிட விரும்புனீங்க, குறுக்கிட்டீங்க. அதாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் 1952 இன்னைக்கு வரையும் இடதுசாரி கொள்கையை தான் வெற்றி பெற்றிருக்கு. நேரு இருக்கும்போது நேருக்கு 45% ஓட்டு கிடைச்சதுன்னா, இன்னொரு 40% நேருக்கும் இடது பக்கம் இருக்கிறவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க இந்தியாவில். இன்னைக்கு நரேந்திர மோடியுமே அவருடைய அந்த இந்துத்துவாவை ஒதுக்கி பார்த்தாங்கன்னா, அவரும் ஏழை மக்களுக்காக தான் பேசுறேன்னு சொல்றாரு. கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்து சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு திட்டம் கொண்டு வர போறாரு. அதாவது 30 கோடி மக்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு நிலம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வர போகிறார் என்று சொல்லுகிறார்கள். எனவே பாஜக அரசு ஏழை மக்களுக்காக திட்டங்களை அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கக்கூடிய இல்லைங்க அது இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, பணக்காரருக்கு கொடுக்கணும், ஸ்டேட்டுக்கு அவர் அப்பீல் பண்ணுவாரு. பாஜக இருக்கிற ஸ்டேட்டுக்கு அப்பீல் பண்ணுவாரு. பாஜக இருக்கிற ஸ்டேட்டுக்கு கொடுக்கும், மற்ற ஸ்டேட்டுக்கு கொடுக்கலன்னா அந்த ஸ்டேட்டு ஏழைகளுக்கு உதவி செய்யலைன்னு சொல்லுவாரு. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இன்னும் 2 வருஷத்துல இது அவிழ்த்து விடப்பட போகிறது என்று நான் நினைக்கிறேன். இது சண்டே ஸ்டாண்டர்ட்ல ஒரு கட்டுரை போன வாரம் முந்தின வாரம் வந்தது. இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இதை எப்படி எதிர்க்கட்சிகள் எதிர்கொள்ள போகின்றன என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல காங்கிரஸ் கட்சி ஒரு ஊழலில் நாங்கள் ஈடுபட்டிருந்தால் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று மக்களிடம் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். முதலாக அது செய்ய வேண்டும் காங்கிரஸ் கட்சி. இரண்டாவது ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு லைபிலிட்டியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு அசட்டா, அவர் ஒரு காங்கிரஸுக்கு சொத்தா என்பதை அந்த கட்சி தான் முடிவு செய்ய வேண்டும். நான் வெளியிருந்து நான் அதை சொல்ல என்னுடைய கருத்து என்ன என்பதை நான் சொல்ல வர முடியாது. அது கட்சியினுடைய முடிவு தான். அது ரொம்ப மிக ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக 2019 தேர்தலில் இருக்கும். மூன்றாவது ஒரு முக்கியமான, இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பீகார்லேருந்து தமிழ்நாடு வரையும் பிஜேபியினுடைய சர்க்கார் ஒன்றும் கிடையாது. அங்கேருந்து கடைசி வரையும் ஒன்றும் கிடையாது. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றுபடுத்தினாலே பிஜேபியை மிக வலுவாக எதிர்கொள்ள முடியும். ஆனால் இது எல்லாம் காங்கிரஸ் கட்சி தான் இதை முன்னுக்கு நின்று நடத்த முடியும். வேற யாராலையும் இது நடத்த முடியாது. ராகுல் காந்தி அந்த கட்சிக்கு சுமையா என்பதை அந்த கட்சி தான் முடிவு செய்ய வேணும்னு சொல்றீங்க. திரு சிபிஆர், இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இதை பற்றி மாற்றி கருத்து சொல்லும்போது, நரேந்திர மோடி அரசுக்கு கிடைத்த அங்கீகாரம், 3 ஆண்டு ஆட்சி கிடைத்த ஒரு என்டார்ஸ்மெண்ட், டிமானிட்டைசேஷன்ற ரூபா நோட்டு செல்லாத விவகாரத்துக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம்,
ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை அவர் தந்தார், அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய மகுடம். இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். ஆனால் ஒரு 5 மாநிலத்தில் வெவ்வேறு காரணத்துக்கு தேர்தல் நடக்கும். மணிப்பூர் வாக்காளர்கள் வாக்களிப்பது என்பது அந்த உள்ளூர் பிரச்சனைக்கு, பஞ்சாபில் தோற்று போகிறது அந்த அகாலிதளுடைய பிரச்சனைகளால் அவங்க தோற்கிறாங்க. உத்தரகாண்டில் காங்கிரஸ் அரசு தோற்கிறது, முதலமைச்சரே தோற்கிறார் அப்படின்னா அந்த ஆட்சியினுடைய பலவீனம். அகிலேஷ் யாதவ் அவருடைய குடும்ப பிரச்சனைகள், அவருடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு, ஏன்னா இந்தியாவினுடைய மிக பெரும் மாநிலத்தின் மிக இளம் வயதில் முதலமைச்சரான பெருமை அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நவீனமான ஒரு அரசை, ஊழல் இல்லாத சட்டம் ஒழுங்கு நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு அரசை அவர் தரல. எனவே அதன் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. ஆட்சியில் இருந்தவர்கள் மீது மக்கள் அதிருப்தி கொண்டிருந்தார்கள். அந்த அதிருப்தி பிஜேபிக்கு சாதகமானது. ஏன்னா பிஜேபி ஆட்சி பண்ண கோவால முதலமைச்சரே தோற்கிறார், அமைச்சர்கள் தோற்கிறாங்க. இதை மத்திய அரசுக்கு கிடைத்த அங்கீகாரம், நரேந்திர மோடிக்கு கிடைச்ச என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்க முடியுமா? அப்படி பார்க்கிற பார்வை சரியானதா? வேற எப்படி பார்க்க முடியும்? இன்றைக்கு ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் அவர்கள் பர்ஃபார்மன்ஸ் இல்லாத, சாதிக்க முடியாத ஒரு அரசாங்கத்தை, அந்த அரசியல் கட்சியை, அது ஜாதி சார்ந்ததாக இருந்தாலும் மதம் சார்ந்ததாக இருந்தாலும், அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக போராடுவதாக தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த ஜாதி சார்ந்தவர்களை, அந்த மதம் சார்ந்தவர்களை, அந்த குறிப்பிட்ட இனம் சார்ந்தவர்களை கூட தயாராக இல்லை என்பதுதான் இந்த தேர்தலிலே வெற்றியை நமக்கு உணர்த்துகிறது. ஏதோ மோடி போனார், மோடி வெற்றி பெற்று விட்டார், மோடி எதை வேணாலும் செய்து விடுவார் அப்படின்னு ஏதோ வியூகங்கள்லாம் சொன்னார். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸோ ஒன்றை தெளிவாக சொல்லியிருக்கலாம். மோடியும் அமித்ஷாவும் அற்புதமான வியூகங்களை வகுத்தார்கள்னு சொன்னார். அதை எப்படி அவர் மறைமுகமாக சொன்னார்னா, எங்கள் ராகுல் காந்திக்கு அந்த வியூகமெல்லாம் வகுக்கிறதுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதைத்தான் அவர் கிருஷ்ணன் சொன்னார், ராகுல் காந்தி பாரமா சுமையா என்று சொன்னார். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, ஏன்னா அது அடுத்த கட்சியினுடைய பிரச்சனை, அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் மோடி அவர்கள் மிக அழகான ஒரு வார்த்தையை தன்னுடைய அத்துணை பொதுக்கூட்டங்களிலும் உத்தரப்பிரதேசத்திலே தொடர்ந்து பயன்படுத்தினார். அது வளர்ச்சி 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 என்கின்ற தாரக மந்திரம். நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும், அப்படி நீங்கள் வாய்ப்பை தருகிற பொழுதுதான் உத்தரப்பிரதேசத்தினுடைய வளர்ச்சியை என்னால் துரிதப்படுத்த இயலும். இந்தியா வளர்ந்து விட்டது என்று சொல்லுகிற பொழுது உத்தரப்பிரதேசத்தை ஒதுக்கிவிட்டு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை என்னால் கற்பனை கூட செய்ய முடியாது என்று சொன்னார்கள். அந்த மீது நம்பிக்கை வைத்துத்தான் அவர் குஜராத்திலே காட்டின வளர்ச்சியை கடந்த 3 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு சொல்வதை செய்கின்ற திண்மையுடைய ஒரு தலைவராக இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த இளைஞர்களும் பார்த்தார்கள். அதுல குறிப்பாக நன்றாக அடுத்தடுத்து வரக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாமே இல்ல, நான் எல்லா புள்ளி விவரம் வரட்டும், வர்றது எல்லாமே அவர் வேலை வாய்ப்பை உருவாக்குனாரு, வளர்ச்சியை உண்டு பண்ணாருன்ற கருத்தை மறுதளிக்கிறதாக இருக்கிறது. இவர் ஆட்சியில தான் அதிகமான வேலை இழப்பு, வேலை வளர்ச்சி அப்படின்றது குறைவான வேலை வளர்ச்சி என்பது இவருடைய ஆட்சியில தான். பொருளாதார வளர்ச்சி என்பது மீண்டும் முன்னுக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு 7% தாண்டி போயிட்டு கொண்டிருக்கிறது. இரட்டை இலக்க வளர்ச்சியை நோக்கி நாம் விரைவாக சென்றடைவோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு கடந்த 3 ஆண்டுகளில் மன்மோகன் சிங்கோட growth rate அவர் டெலிவரில வந்த growth rate இந்தியாவிலே ஹையஸ்ட். இல்ல சுதந்திர இந்தியால ஹையஸ்ட் மன்மோகன் சிங் பீரியட் தான். இல்ல வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்திலே தான் பொருளாதார வளர்ச்சி வேகம் பெற்றது. விலைவாசி நீங்க சொல்றது கரெக்ட். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் விலைவாசி உயர்ந்து கொண்டே போனது. அது அவருடைய பொருளாதார வளர்ச்சி அம்சம், ஜிடிபி. இல்ல நான் சொல்றது மன்மோகன் சிங் ஆட்சியிலே தான் சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த போதுதான் கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வு. கடந்த 3 ஆண்டுகளாக விலைவாசிகள் ஒரு கட்டுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்தில் இருந்த விலைவாசிக்கும் இன்றைக்கு இருக்கிற விலைவாசிக்கும் இடைப்பட்ட காலத்திலே இருந்த விலைவாசியையும் நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். அப்படி மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே கூட விலைவாசிகள் கட்டுக்குள்ளாக இருக்கிறது என்கின்ற ஒரு புதிய சூழலை மோடி அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அதற்கு கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி. ஏதோ முலாயம் சிங் அவர்கள் சொல்லியதைப் போல இந்த ஜாதியும் அதையும் சேர்த்தால் நான் வெற்றி பெற்று விடுவேன், மைனாரிட்டி மக்களுக்கு அதிக சீட்டுகளை கொடுத்தால் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்கின்றதெல்லாம் மதவாதமாக யாருக்குமே தெரியவில்லையா? அண்ணன் பீட்டர் அல்போன்ஸுக்கு அதெல்லாம் மதவாதமாக தெரியலையா? 98 சீட்டு நாங்க கொடுத்திருக்கிறோம், அதனால் இஸ்லாமியர்கள் எல்லாம் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று மாயாவதி சொன்னால் அது அவருக்கு மதவாதமாக தெரியவில்லை.
இவர்கள் எல்லாம் ஒன்றை ஒரு நிமிஷம். நினைத்தார்கள். நான் ஒரே ஒரு நிமிடம். 20% நான் மக்கள் ஒரே ஒரு நிமிடம் இந்தியாவிலேயே நீங்க சொல்றது ரைட். அதாவது முஸ்லிம்களை வசீகரிப்பதற்காக, ஈர்ப்பதற்காக, வாக்கு வங்கியாக பயன்படுத்துறதுக்காக 100% 100 சீட் வரலையும் கொடுத்தாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அது மதவாதம்ன்றீங்க. ஒரு 20% இந்தியாவிலே அதிகமாக முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு ஸ்டேட்ல 404 தொகுதியில ஒரு இடத்தில் கூட முஸ்லீமுக்கு சீட் ஒரே ஒரு பிஜேபி கேண்டிடேட்டை கூட முஸ்லீம் நிறுத்தாத ஒன்று என்பது அது மத துவேஷம்ன்ற கணக்குல வராதா? வராது. அது வந்து ஒரு ஏன் வராது? அது ஹிந்து அப்பீஸ்மென்ட் வராதா? அப்படி கிடையாது. இந்து அப்பீஸ்மென்ட் அல்ல ஹிந்து ஓட் பேங்க் உருவாக்குறதா வராதா? அந்த கணக்கிலேயே வராது. எங்களுக்கு அந்த பர்டிகுலர் சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கு என்ன வாய்ப்பு, அதற்கேற்ப எங்களுடைய வியூகங்களை நாங்கள் அமைத்தோம். அதுல நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். முதல் முறையாக இவர்களை எல்லாம் தாண்டி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸுக்கெல்லாம் தாத்தாலாம் அங்க இருக்கிறாங்க, மதவாதத்தை பிஜேபி மீது சுமத்துவதற்கு. அவர்களையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் மோடி அவர்கள் தந்த அந்த வளர்ச்சி என்கின்ற தாரக மந்திரம் தான். இது உண்மையிலேயே ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய வெற்றி. தேர்தல் நேரத்தில் மோடி வளர்ச்சியை மட்டும் பேசல. உத்தரப்பிரதேச தேர்தல் களத்துல கடைசி நேரத்துல ஊடுபாவாக, மறைபொருளாகவும் வெளிப்படையாகவும் ஒரு மத உணர்வை கிளறிவிடக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் சொல்லுவாங்க. நிறைய பேசப்பட்டிருக்கோம். பேசினார் அப்படின்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது. நீங்க பதில் சொல்லுங்க. பிப்ரவரி ஒரே ஒரு கேள்வி. சிபிஆர் வந்து ஒரே ஒரு கேள்வி சொல்லணும். இந்த தேசத்தினுடைய பிரதமர் இந்த நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய மாநிலத்திலே தி மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட், நண்பர் குணசேகரன் சொன்னது போல ஒரு அடர்த்தியான சிறுபான்மை மக்களையும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களையும் உள்ள ஒரு பெரிய ஸ்டேட்ல இந்த தேசத்தினுடைய பிரதமர் என்ன பேசினார் என்று சொன்னால், நீங்கள் சொன்னதை போல வளர்ச்சி முன்னேற்றத்தை பற்றி எல்லாம் பேசல. அவர் வந்து ரொம்ப சப்டிலா ஒரு பாயிண்ட ரிலீஸ் பண்ணாரு. அதாவது மின்சாரம் வந்து சுடுகாட்டுக்கு கிடையாது, இடுகாட்டுக்கு உண்டு. தடையில்லாத மின்சாரம் ரம்ஜான் என்று வரும், ஆனால் தீபாவளி என்று வராது என்று அது ஒரு பிரதமர் பேசிய கருத்திலே என்ன சூட்சுமம் இருக்கிறது என்று சொன்னால், ஏன் அவர் இடுகாட்டையும் சுடுகாட்டையும் எடுத்தார் என்று சொன்னால் அதுதான் தனித்தனியாக அங்கே இருக்கிறது. கடைவீதி பொதுதான், மருத்துவமனை பொதுதான், கல்லூரிகள் பொதுதான், போகின்ற சாலைகள் பொதுதான். அது இந்துக்களுக்கு தனி சாலை, இஸ்லாமியர்களுக்கு தனி சாலை, இந்துக்களுக்கு தனி பள்ளிக்கூடம், இஸ்லாமியருக்கு தனி பள்ளிக்கூடம் இல்லை. ஆனால் சுடுகாடும் இடுகாடும் மட்டும்தான் அங்கே வேறுபடுகிறது. அதைத்தான் அவர் மிக சப்டிலாக இந்த தேசத்தினுடைய பிரதமர் எப்படி பெரும்பான்மைவாதத்தை தூண்டிவிட்டார் என்று சொன்னால், இதை போன்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியதை இந்த ஜனநாயகத்தினுடைய வரலாறு இருக்கின்ற அளவுக்கு வரைக்கும் இந்த வார்த்தைகளை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே வளர்ச்சி முன்னேற்றத்தை பற்றி பேசினவர் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் தான் பேசினார்களே ஒழிய, இரண்டாவது கட்டத்திலிருந்து மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது கட்டத்திற்கு அடிப்படைவாத அரசியலை மிக உரக்க பேசுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை தலைவர்களும் களத்தில் இறக்கப்பட்டார்கள். அவருடைய பெயர் கூட எனக்கு ரெண்டு பாராளுமன்ற அவர்கள் அடிக்கடி யோகி ஆதித்யானந்தை போன்றெல்லாம் முதல்ல அவங்க வந்து ஸ்டார் ஸ்பீக்கர் லிஸ்ட்ல கிடையாது. ஆனால் திரும்ப மீண்டும் சேர்க்கப்பட்டு அவர்கள் எங்கெல்லாம் பாஜக பலவீனமாக இருந்ததோ அங்கெல்லாம் அனுப்பப்பட்டு அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஒரு இஸ்லாமியர் கூட அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அதெல்லாம் வந்து ராஜ்நாத் சிங்கே வருத்தப்பட்டார், கொடுத்திருக்க வேண்டும் என்று அவரே உள்துறை அமைச்சரே பகிரங்கமாக வருத்தப்பட்டார். இவ்வளவு பெரிய மாநிலத்திலே இவ்வளவு பெரிய வேட்பாளர்களை போடுகின்ற போது ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்காது தவறுதான் என்று அவரே ஒத்துக்கொண்டார். ஏனென்று சொன்னால் அதை தெரிந்துதான் செய்தார்கள். அப்படி செய்கின்ற போதுதான் அந்த மத அடிப்படையான வாக்குகளை இரண்டாக பிரிக்க முடியும் என்று. ஆகவே நீங்கள் சொன்னதை போல பிரதமர் அப்படி பேசலாமா என்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். வளர்ச்சியை மட்டும் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கூடவே அது இல்லை அப்படின்ற விமர்சனம் ஒரு பக்கம் நரேந்திர மோடி மேல வைச்சாலும், அவர் இன்னொன்னு சொன்னார், நாங்கள் ஊழல் செய்யலை, காட்டாட்சி இல்லை, ஊழல் ஆட்சி இல்லை அப்படின்னு, குண்டா ராஜ்யம் இல்லை, அங்கே ஊழல் ராஜ்யம் இல்லை அப்படின்றத உத்தரப்பிரதேசத்தில் திரும்ப திரும்ப சொன்னார். அது காட்டாட்சி அப்படின்னு சொல்றது முலாயம் பகுஜன் சமாஜை குறிக்கிறதா இருக்கலாம், ஊழல்னு அவர் சொல்றது 3 பேரையும் சொல்றதா இருக்கலாம். அந்த பிரச்சாரத்துக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியவில்லை, காங்கிரஸால அதற்கு ஈக்குவலான ஒரு கேம்பெயினை பண்ண முடியல அப்படின்றது யதார்த்தம்னு எடுத்துக்கிறதா நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? இல்லை, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து அது பீட்டர் அல்போன்ஸ் சொன்ன கருத்தினோட கொஞ்சம் ஒரு மாறுபாடு இது மட்டும்தான். அது ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து நிச்சயமாக நரேந்திர மோடி சார் சொன்ன மாதிரி இந்த வளர்ச்சி திட்டங்கள், வளர்ச்சி, நாட்டுக்கு என்ன செய்திருக்கேன், டிமானிட்டைசேஷன், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ், இதை பற்றி எல்லாம் விரிவாக பேசினார்.
ஆனால் பிப்ரவரி 23ஆம் தேதி தான் அது அப்படியே மாறுது. ஹரஹர மகாதேவனோட உச்சாரணம் அது ஒரு பிரதமர் செய்கிறார், ஒரு மேடையில் செய்கிறார். அப்புறம் இந்த ஸ்மஷான் கபிரிஸ்தானுடைய அந்த வித்தியாசம் சொல்கிறது. அது எங்க ஒரு இடத்துல 2 இடத்துல கிடையாது. பாஜக தலைவர்கள் பாலியா ஈஸ்டர்ன் யூபியில இருந்து கடைசி தொகுதியான பாலியால இருந்து இங்க நொய்டா முட்டு எல்லா தொகுதிகளிலும் இதே பேச்சு தான் நடக்குது. பிரதமர் கூறிவிட்டார், அதன் பிறகு கம்ப்ளீட்டா சேஃபரனைசேஷன் தான், கம்ப்ளீட்டா ஒரு ஹிந்து ஓட்டு வங்கியை நோக்கியுள்ள அந்த பிரச்சாரம். இது தேர்தல் யுக்தி தான். அது சார் சொன்ன மாதிரி அந்த நான் யாதவ் இதுவும் ஒரு தேர்தல் யுக்தி. அதே மாதிரி கேண்டிடேட் செலெக்ஷன்ல ஒரு முஸ்லீம் கூட, இது உத்தரப்பிரதேச வரலாறுலேயே முதல் முறையாக அந்த அசம்பிளியில ஆளுங்கட்சி தரப்புல ஒரு முஸ்லீம் கூட இல்லாத ஒரு பெருமை பாஜகவுக்கு சேரப்போகிறது. 20% மக்களை புறக்கணித்துக் கொண்டு ஒரு தேர்தல் நடந்துவிட்டது. அந்த தேர்தலில் இருக்கும் அரசாங்கம் எப்படி அந்த முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள், இப்போ வஃப் கோடுக்கு ஒரு சேர்மன் போடணும்னா யாரை போடுவாங்க? பாஜக போட முடியும், இல்ல RSS காரரை போட முடியும்? அந்த மாதிரியான பல கேள்விகள் வரும் ஒரு தேர்தல். முக்தர் அப்பாஸ் நக்வி மாதிரியோ இன்னொருத்தர் மாதிரியோ கிடைக்க மாட்டாங்களா? இல்ல நான் சொல்றேன், ஒரு மேலவை இருக்கு, அங்க மேலவை வேற இருக்கு. என்ன ஆதித்ய வைத்தியநாத்தையா நாங்க போட போறோம். அதான் அது பாப்போம் யார போடுறாங்கன்னு. இல்ல இருக்கும் முஸ்லிம் கேண்டிடேட். என்ன உங்களுக்கு சந்தேகம்? இந்த மாதிரி தேவையில்லாத சந்தேகங்களை மக்கள் முன் வைத்து தான் இவர்கள் தொடர்ந்து தோல்விகளை தழுவுகிறார்கள். பல பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு சப்போர்ட். காங்கிரசினுடைய வீழ்ச்சிக்கு இது போன்ற நடுநிலையற்ற பத்திரிகையாளர்களுடைய பங்கு அதிகம். இல்ல நம்ம இதே டிஸ்கஷன் ஹிஸ்டரியில நடந்திருக்கு. அதே தான் மறுபடியும் பேசிட்டு இருக்கோம். 1930ல நடந்த அதே டிஸ்கஷன் தான். ஜின்னா கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? நாங்கெல்லாம் என்ன மதவாதிகளா? நாங்கெல்லாம் செக்யூரிட்டிஸ்டானா? நேரு கேக்குறாரு. ஜின்னா சொல்றாரு, எங்களால இந்த நாட்டுல பெரும்பான்மை வர முடியுமா? லோக்சபால பெரும்பான்மை எங்களால வர முடியுமான்னு கேக்குறாரு. முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனாலதான் பாகிஸ்தான் உருவாயிற்று. அதே ஒரு தோற்றம் தான் எங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களை பரவலாக முழுமையாக புறக்கணித்த ஒரு பாஜக அரசாங்கம் யூபியில் அமையுமேயானால் அந்த 20% மக்கள் எங்கே போய் முறையிடார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அந்த கேள்விக்கு நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா முஸ்லிம் பெரும்பான்மை இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட முஸ்லிம்கள் அதிகமா அவங்க வாக்கு தான் தீர்மானிக்கும்னு சொல்ற தொகுதிகளில் கூட இப்ப பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. அப்ப முஸ்லிம்கள் ஓட்டு போடாம அது சாத்தியமாயிருக்கு? நிச்சயமாக முடியாது. அதுதான் அடுத்த பிரச்சனை. இப்ப கடைசி தடவையாக பெரும்பான்மை வந்த பாஜக அரசாங்கம் 1991 வந்த கல்யாண் சிங் அரசாங்கம். அதன் பிறகு அதன் விளைவு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஒரு அயோத்திய பிரச்சனை, பாபரி மஸ்ஜித் பிரச்சனையே பாஜகவினுடைய பரிசு தான் இந்திய நாட்டுக்கு. அதனாலதான் இன்னைக்கும் ஒரு டிசம்பர் 6 ஒரு பிளாக் டே ஆக இந்தியாவில் இருக்கிறது. டிசம்பர் 6க்கு நாட்டு ஒட்டுமொத்தக்கும் ஒரு பிரச்சனை வருகின்ற ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் எல்லாம் அலர்ட்டா இருக்கிறது. அது பாஜகவினுடைய பரிசு தான். அதே மாதிரி அடுத்ததாக மதுராலையும் அடுத்ததாக ஆக்ராலையும் இந்த பிரச்சனைகள் வரத்தான் போகிறது. அதெல்லாம் பாஜகவினுடைய பரிசாக வரும். அது ஒரு மெஜாரிட்டி ஃபண்டமெண்டலிஸ்ட் அந்த மாதிரியான ஒரு பெரிய அடிப்படைவாதத்தெல்லாம் பேசாமலேயே வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு டெக்னிக் அல்லது அப்படின்ற ஒரு வியூகம் இவர்களுக்கு புலப்பட்டிருக்கு. இல்ல நீங்க பெரிய அளவுல ராமர் கோயில் இயக்கத்தை நடத்தி தான் வெற்றி பெறணும்ன்ற சூழல் இல்ல. அது இல்லாமலேயே பேசுறதுக்கான வெற்றி பெறுவதற்கான சூழல் இன்னைக்கு அரும்பி இருக்கு. இல்ல அது இருந்திருக்கு, ஆனால் அது தெரியாமல் போய்விட்டது என்று நான் கருதுகிறேன். என்றால் அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்த ரிசல்ட்ஸ் எல்லாம், அதாவது அந்த எக்ஸிட் போல்ஸ் என்னவானா இருந்தாலும் அது வெளியிடக்கூடாதுன்னு இருந்தது. ஆனால் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அப்ப இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, புரிதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எஸ்பியும் காங்கிரஸும் முன்னேறி கொண்டிருக்கிறதா ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ்ல வந்தது. அதன் பிறகுதான் இந்த மதவாதம் அவ்வளவு ஒரு பூதாகரமாக பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது, பாஜக ஆரம்பிக்குது. இது தேவையற்றது. ஆனால் இது வரலன்னா நிச்சயமாக அந்த 311 சீட்டு வந்திருக்காதுன்னு நான் கருதுகிறேன். இந்த மொமெண்ட்டுக்கு போலரைசேஷன் வரலன்னா நிச்சயமாக இந்த 311 சீட்டு வந்திருக்காது. அண்ணனுக்கு நல்ல கற்பனை வளம் இருக்கிறது. காங்கிரசுக்கு இல்லாத கற்பனை வளம். பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் இவர்கிட்ட டியூஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்படி எல்லாம் வக்காலத்து இல்லாதது எல்லாம் இருப்பதாக சொல்லி வீண்பலி போட்டுத்தான் அவைகள் எல்லாம் ஒன்றாக தொடர்ந்து தோற்றுக்கொண்டு இவர்கள் எல்லாம் ஒன்றிலே இருக்கிறார்கள். அது எது என்று கேட்டால் 47 இருந்து ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லி வெற்றி பெற்றே வந்து விட்டார்கள். அதாவது இஸ்லாமியர்கள் எது செய்தாலும் அது சரி, இஸ்லாமிய தீவிரவாதம் கூட சரி, இஸ்லாமிய பட்டுவாக்கள் சரி, அது பத்துவாக்கள் சரி, எதை செய்தாலும் சரி. யாராவது பயங்கரவாத செயலுக்கு மதம் கிடையாது. பயங்கரவாதம் டெரர் ஆக்ட். அதுக்கு மதம் கிடையாது. எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் செய்தாலும் கண்டனத்துக்குரியது. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். RSS அலுவலகத்துல குண்டு வைக்கப்பட்டது. எத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் அதை கண்டனம் செய்தார்கள். SR பாலசுப்ரமணியம் அப்ப சொல்றார், அவர் காங்கிரஸ்ல இருக்கிறார். அவர் சொல்கிறார்,
அவர்களே வெடிகுண்டு வைத்துக் கொண்டார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க இல்லையா? நம்ம ஏதோ ஒரு பொய்யை சொல்லிட்டா அடுத்த நாள் காலையில் மறுபடியும் மக்களை நம்ம சந்திக்க வேண்டியது இல்லையா? பீட்டர் குறுக்கிட்டீங்க. இப்படி எல்லாம் ஒரே நிமிடம் நான் முடிச்சுறேன். சிபிஆர் நான் ஒரே நிமிஷம் முடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து உங்களுக்கு தான் ஃபுல்லா கொடுக்க போறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் குணா நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் குணா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, நானும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் இது ஒண்ணே குற்றச்சாட்டு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு, அவர் மேல நடுநிலையில்லாத முடிஞ்சிரனா விட மாட்டீங்களா? நடுநிலையில்லாத பத்திரிகையாளர் அவரை சொல்லிட்டீங்க குணா. நான் அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது. எத்தனை பத்திரிகையாளர்களை நாம் உருவாக்கி விட்டாலும், எத்தனை கம்யூனிஸ்டுகள் நம்மளை ஆதரித்தாலும், நாம மக்கள் இன்றைக்கு விழிப்படைந்து இருக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறார்கள். யார் என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள், யார் என்ன செய்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்கிறார்கள். இது பஞ்சாப் கோவாவுக்கும் பொருந்துமா? சிலரை சில காலம் நாங்க தோத்துருக்கிறோம். நிச்சயமாக கோவா விட்டுருங்க, பஞ்சாபில் நாங்கள் தோற்றிருக்கிறோம். கோவால ஏன் தோற்றிருக்கிறோம்னா, எங்க கூட இருந்த கூட்டணி கட்சி ஒன்று வெளியே போய்விட்டது மட்டுமல்ல, எங்களிடத்திலே இருந்து கூட சில பேர் பிரிந்து சென்று விட்டார்கள். கோவாவை பொறுத்தவரை மிக குறைந்த எண்ணிக்கையிலான வாக்காளர்களை கொண்ட தொகுதிகள், சிறு பிரிவு கூட ஒரு பெரிய தோல்வியை தருகிறது. திரு பீட்டர் குறுக்கிட்டீங்க. சிபிஆர் அண்ணா சிபிஆர் இருக்கேன், நான் லைன்ல இருக்கிறேன், வாங்க. அதாவது அதான் எப்படி சப்டிலா வந்து மதவாதத்தை பற்றி மக்கள் மத்தியில் எப்படி எடுத்து செல்வது என்பதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சியே நீங்கள் நடத்தி முடித்து அதை நிறைவேற்றுகிறீர்கள் என்பது உற்றுப்பார். நான் கேட்கிறேன், ஒவாசிக்கு வந்து யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? ஒரு ஊரிலே போய் ஒவாசி பேசி ஒரு 10 நிமிடம் பேசிவிட்டார் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அந்த பேச்சு உங்களுக்கு முழுமையாக உதவி செய்கிறது என்பதுதான் எல்லாருடைய தீர்மானம். ஆனால் அந்த ஒவாசி அவர்களை ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திற்கும் பாதுகாப்போடு அழைத்து சென்று பிரச்சாரம் செய்ய வைத்து அவரை எப்படி நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்கிற அந்த ரகசியத்தை நீங்கள் எப்பொழுது சொல்ல போகிறீர்கள்? ஆனா ஓவாசி எனக்கு தெரிஞ்சு காங்கிரசுக்கு மிக நெருங்கிய நண்பர். ஹைதராபாத் ஆந்திராவை, ஒட்டுமொத்த ஆந்திராவை நீங்க ஆண்ட போதெல்லாம் இந்த ஓவாசி இல்ல, இவங்க அப்பா ஓவாசியில இருந்து உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். நீங்கள் இருவரும் இணைபிரியாத கரம் போட்டுக் கொண்டு இருந்தீர்கள். எல்லாம் வரலாற்றை மறந்துட்டீங்கன்னா நாம் என்னென்ன பண்ண முடியும்? தோல்வி வந்ததுக்கு பின்பு புலம்பி என்னென்ன பண்றது? தவறுகள் செய்வதற்கு முன்பு சிந்தித்து இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக தவறுகளை செய்து கொண்டே வந்தீர்கள், இருந்த போதிலும் வெற்றி பெற்றே வந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் அதே தவறை திரும்ப திரும்ப சொல்வதால் நீங்கள் வெற்றி பெறப் போவதில்லை. நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டாம். அண்ணா கிருஷ்ணன் அழகா சொன்னார், காங்கிரஸ் தன்னை சுய பரிசோதனைக்கு உள்ளாக்கிக் கொள்ள வேண்டும். ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது என்கிற நீங்கள் சொன்ன அதே சூத்திரம் உங்களுக்கு பொருந்தும். அது 2019 நீங்கள் பார்க்க கண்டிப்பா. நாங்க ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு சொல்லிடுறேன், நாங்க என்னைக்கு ஏமாத்துறோமோ அன்றைக்கு இந்த நாட்டு மக்கள் எங்களை தோற்கடிக்க வேண்டும். சரி, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும்ன்றதுக்கு பதிலாக வேற ஒரு டயலாக் இன்னைக்கு 2 பேரும் பேசுறது மாதிரி வந்திருக்கிறது. திரு ரவீந்திரன், இதுல இன்னொரு அம்சம், ஒரு பிஜேபியில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதை வந்து முக்கியமாக பேச வேண்டிய ஒரு அம்சம். வாஜ்பாய், அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற பெரும் தலைவர்கள், போன ஜெனரேஷன் தலைவர்கள் சாதிக்க முடியாத, அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய வெற்றி, அறுதி பெரும்பான்மை. ஒரு 80களில் எங்களோடு கூட்டு சேருவதற்கே ஆள் இல்லை, எங்களை ஒரு தீண்டத்தகாத கட்சியாக பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பல தருணங்களில் நாங்கள் கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வற்புறுத்தின நான் முன் வந்தப்போ கூட எங்களோடு சேருவதற்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி வாஜ்பாயும் அத்வானியும் பல முறை மனம் வெதுங்கி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த முரசொலி மாறன் கூட எந்த கட்சியும் தீண்டத்தகாத கட்சி அல்ல, அரசியல்ல அப்படின்னு சொன்னது பிஜேபியை சொல்லி தான். இப்போ அதிலிருந்து மாறி அந்த மாநிலத்தை சேராத ஒருவர் பிஜேபியினுடைய ஒரு தலைவராகி, அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராகி அவங்க பெற முடியாத வெற்றியை பெற்றிருக்கிறார். அவர்கள் காலத்தில் அது வந்து ஒரு அப்பர் காஸ்ட் பார்ட்டி, ஒரு பிஜேபியை பிராமின் ஜனதா பார்ட்டின்னு கூட எதிர்க்கட்சிகள் வர்ணிச்சதுண்டு. ஆனால் இன்றைக்கு ஒரு ஓபிசி லீடர் பின்புலத்தில் சாதாரண இடத்திலிருந்து போய் அவர் அதை சாதிக்கிறார். அதற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நான் ஜாதவ் நான் யாதவ் வாக்கு வங்கி வைத்து 2014 வெற்றி பெற்றார்கள். அதே வெற்றியை ரிப்பீட் பண்ண முடியுது. இதோட சேர்ந்தே மாநில கட்சிகள் அப்படின்றவங்களுடைய தோல்வியும் வருது. குறிப்பாக சிவசேனை சுருங்குச்சு. அதற்கு பிறகு நீங்கள் எந்த கட்சி எந்த மாநிலத்தில் எடுத்தீங்கன்னாலும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் மைனஸில் போயிட்டு இருக்கு. பகுஜன் சமாஜ் இப்போ வீழ்ச்சி. சமாஜ்வாதி அதனுடைய அண்மை காலத்தில் அதோட எழுச்சி இருக்குமான்னு தெரியலை.
வடகிழக்கு மாகாணங்களில் அவங்களால வெற்றி பெற முடியுது, சிறிய கட்சிகள்லாம் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிட்டு இருக்கிறாங்க. இது எதை நோக்கி கொண்டு போகும்? அதாவது 2 பாயிண்ட். ஒன்று வந்து இவங்க நேஷனல் லெவல்ல அரசியல் பண்ணவங்க, யார் வாஜ்பாய் அத்வானி எல்லாம், இவங்க அமித்ஷாவும் மோடியும் வந்து உள்ளாட்சி தேர்தலில் குஜராத்தில் நடத்தி மேலே வந்தவங்க. குறிப்பாக ஹிந்து கான்சியஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ், இதுதான் வந்து யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நல்லா மாநில அரசியல் நடத்தி நல்லா ஒரு டெட்லி காம்போ, ஜாதியவாதம் இந்து கான்சியஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ். நீங்க தமிழ்ல சொன்னா நான் ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணா சிபிஆர் கோச் இல்ல உண்மை, அதான் ஓபனா தான் சொல்றேன். இல்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணா சிபிஆர் வந்து நீங்க அப்படி சொல்லாத சொல்றீங்க பாரு. இந்து உணர்வுங்கிறது, இந்து உணர்வு என்பது ஜாதிய உணர்வோடு சேர்ந்தது என்பதை, மத உணர்வு ஜாதி உணர்வு 2 பனியாக்களும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க. காங்கிரஸ்காரங்க என்ன தப்பு பண்றாங்க? இஸ் நாட் எ பனியா. யாரு? மோடி இஸ் நாட் எ பனியா. மோடி இஸ் ஓபிசி. he claims ஓபிசி. ஓகே, காங்கிரஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க எந்த இடத்துல பலகீனமான இடத்துல வந்து தோத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த இடத்திலே போர் புரியுறாங்க. இதுதான் வந்து ஏகே ஆண்டனி கமிட்டி வந்து அதை தான் சொல்லுது. பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதும் நாம இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான் ஏகே ஆண்டனி கமிட்டி சொல்லுது. முன்னாடி இருந்த சீதாராம் கேசரி கூட என்ன வார்த்தையை சொல்றாருன்னா, முஸ்லிம்ஸுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கா, எல்லாத்தையும் பாருங்க, ஓபிசியும் பாருங்கிற வார்த்தையை சொல்றாங்க. இவங்க வந்து பிஜேபிக்கு சாதகமான ஒரு இடத்துல மட்டுமே இவங்க போர் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மோடி போன்றவங்க வந்து எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப கிளீனாக அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மகாராஷ்டிரா எலெக்ஷன் எப்படி பண்ணீங்கன்னா, மகாராஷ்டிராவில் மராத்தாங்கிற ஒரு காஸ்ட் வந்து காங்கிரஸ், என்சிபி, ஈவன் சிவசேனா லீடர்ஸ் ஹேஸ்தா இருந்தால் கூட டாமினேஷன். அந்த இடத்துல மோடி என்ன பண்ணுறாருன்னா, மாலி, தங்கர், வஞ்சாரா, மாதவங்கிற ஒரு காஸ்ட் குரூப்பை கையில் எடுக்கிறாரு. மாலி தங்கருங்கிறவங்க ஆடு மேடு மாய்க்கக்கூடியவங்க, வஞ்சாராங்கிறது நெசவு தொழில் பண்ணக்கூடியவங்க, இன்னொருத்தர் மீனவர்னு நினைக்கிறேன், கூட வந்து மரகரக்கூடிய பண்டாரிஸ், இவங்கள பிராமண தலைமையை இது பண்ணி ஒரு காஸ்ட் காம்பினேஷன் ஒரு பண்ணி 4 முனை போட்டியில் அவர் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து ஜெயக்கூடிய அளவுக்கு இந்துத்துவா தான் பேசுறாங்க, வளர்ச்சி தான் பேசுறாங்க. பிஹைண்ட் த சீன் இந்த ஒரு இது இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த இதில் வந்து இந்த மாதவ் குரூப் வந்து எம்பவர் ஆகுறாங்க, அதை பண்றாப்புல. அதே மாதிரி இப்போ யூபிலையும் வந்து பாய், நை, பகேல், பிரஜாபதி, கும்பர், கோலி, குர்மி, பல இதுவரை அரசியல் அதிகாரம் இல்லாத பல சமூகங்களும் அரசியல் அதிகாரம் தங்களுக்கு வேணும்னு இயங்கக்கூடிய சமுதாயங்களும் அவங்கள குளோரிஃபை பண்ணி அதை உள்ளெடுத்து பண்றாப்புல. முஸ்லீம் மேட்டர்ல வந்து மதமும் சாதியும் கைகோக்குறது அப்படின்ற ஒரு அம்சத்தை நீங்க சொல்றீங்க. அதோட சேர்ந்து இன்னொன்னு சொல்றது பிரதிநிதித்துவம், அதிகாரத்துக்கு வராத, அதுதான் பெரியார் பாராட்டிடுவாரு. நான் பெரியாரே இழுத்து நான் அதை சொல்றேன். பெரியார் இருந்தா உண்மையில அதை பார்த்தா பாராட்டிருப்பார். பல விஷயங்களும் மோடி பெரியார் பாராட்டக்கூடிய லெவல் உண்டுங்க தான் சொல்றேன். இன்னொன்னு வந்து முஸ்லீம் மேட்டர்ல லாலு பிரசாத் யாதவ் ரொம்ப பிரமாதமா ஹேண்டில் பண்ணாரு. எப்படி பண்ணாருன்னா, முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வேகமா வரும்போது, உங்களை எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியும், எனக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க, வேற எங்கேயும் நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் பேசாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த முஸ்லீம் ஓட்டை வந்து கன்சால்டேட், அதாவது சைலண்டாக கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு மோடி எங்கே போருக்கு வருவாரோ அந்த ஓட்டில் வந்து லாலு பிரசாத் யாதவ் போர் புரிஞ்சாரு. அதனால நிச்சயமா லாலு பிரசாத் யாதவ் அந்த இடத்துல வெற்றியை பெற்றார். இங்க வந்து முஸ்லீம் ஓட்டுக்காக மாயாவதியும், அதாவது முஸ்லீமோட கூட்டணிக்காக காங்கிரஸும் இவர் எஸ்பியும் சேரும் போது அந்த ஓட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் போது அதுக்கு ஒரு எதிர்வினை வருது. முஸ்லீம்ஸ்னா இங்க உள்ள முஸ்லீம்ஸ் மாதிரி இல்லாங்க, ரூலர்ஸ். இன்னும் சொல்ல போனா, நான் முஸ்லீம்ஸ் வந்து யூபியில் உள்ள முஸ்லீம்ஸ் தான் யூபியில் உள்ள எந்த ஜாதியை விட அதிகமாக சுதந்திரத்துக்கு சிறைக்கு போனவங்க, ஒரு அந்த மாதிரிப்பட்ட ஒரு பிரிவை சேர்ந்தவங்க தான். மற்றபடி அவங்க நிலப்புலன்களோட டாமினண்டா இருக்கனால அவங்க மேல தேச விடுதலைக்கு முஸ்லிம்களும் போராடினாங்க, தேசப்பற்று அவங்களுக்கு உண்டுன்னு சொல்ல வேண்டிய கட்டம் இப்ப வந்திருக்குன்றீங்க. இருக்குது. ஓகே ஓகே, அதெல்லாம் வரலாறு தான். வரலாற்றுல 2 உண்டு. வரலாற்றில் யார் தேசத்துக்கு துரோகம் போராடிய வரலாறும் உண்டு. தேசத்துக்கு துரோகம் செய்த வரலாற்றை போராடிய வரலாறாக மாற்றுவதற்கு சில பேர் முயற்சித்தார்கள். அதைத்தான் அங்குள்ள முஸ்லிம்ஸ் வந்து ரூலர்ஸ், டாமினன்ட் கம்யூனிட்டி, அதாரிட்டி கம்யூனிட்டிங்கனால இந்த லெவல்ல வந்து அவங்களுக்குள்ள எல்லா எதிர்ப்புகளும் பீட்டர் அண்ணன் போங்க அண்ணா, அண்ணன் கேக்குறாரு, நீங்க சொன்னீங்க இல்ல சொல்லிட்டு அதான் அண்ணா ஏதோ கேக்குறாரு, நீங்க போங்கண்ணே முடிச்சிடறேன். இல்ல சொல்லுங்க, நாங்க தான் உங்களுக்காக காத்திருக்கோம். வரலாறை வந்து துரோகத்தின் வரலாறா மாற்றினதாக சொன்னீங்களா? நான் ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன். இது சுதந்திர போராட்டத்தில RSS ஆரம்பித்த 1923க்கு பிறகு என்ன பங்களிப்பை சுதந்திர போராட்டம் ஆக்சுவலா ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டினுடைய ஃபைட்ல அவங்க என்ன பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு நீங்க சொல்லுங்க. 1925ல RSS ஆரம்பிச்ச உடனேயே சுதந்திர போராட்டத்துல அண்ணா சொல்றது என்னன்னா, RSS அண்ணா ஒரே நிமிடம், நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்லிட்டேன். நீங்க அத சொன்னீங்கன்னு சொன்னா
நான் சொல்லணும்ல, சொல்லுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? சொல்லுங்க நீங்க. 1920 ஆர்எஸ்எஸ் இயக்கம் சுதந்திர போராட்டத்துல என்ன செஞ்சதுன்னு சொல்லுங்க. இல்ல நான் ஒரே நிமிடம், நான் பேச கூட மாட்டேங்கிறீங்களா? 1925 தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆரம்பிச்சது. ஏதோ அண்ணன் சொல்றதை பார்த்தா எம்ஜிஆர் ஏடிஎம்கே ஆரம்பிச்ச உடனே திண்டுக்கல்ல பெற்ற 3.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது போல ஆர்எஸ்எஸ் ஒரே இரவுல இந்தியா எங்கும் பரவிட்டது மாதிரி அண்ணன் சொல்றாரு. அது மாதிரி எல்லாம் இல்ல. ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 4 சிறுவர்களோட ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த இயக்கம் 47 இன்றைக்கு இவ்வளவு வளர்ந்து வந்திருக்கிறது. ஆனா நான் முடிச்சதையும் உங்களுக்கு வாங்க. அதற்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் ஸ்தாபக தலைவர் டாக்டர் ஜி அவர்கள், டாக்டர் கெட்கேவார் அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடியது மட்டுமல்ல, அவர் ஒரு சிறைக்கு சென்றதும் உண்டு. அதுக்கு பிறகுதான் காங்கிரஸில் இருந்தே வெளிவந்து இந்த நாட்டு மக்கள் சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு நல்ல விதமான சமூக அமைப்போடு இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு கலாச்சார இயக்கம் வேண்டும் அப்படிங்கிற அவருக்கு ஒரு சிந்தனை. அதை நோக்கி அவர் சென்றார். ஏதோ சுதந்திர போராட்டத்திலே அவர் கலந்து கொள்ளவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவர் சிறைக்கு சென்றார்கள், சுதந்திர போராட்டத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அதற்கு பிறகு அவருக்கு ஒரு சுய சிந்தனையில் ஒரு கலாச்சார இயக்கம் இந்த தேசத்திற்கு வேண்டும், இந்த தேசத்தினுடைய உயர்ந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பதற்காக ஒரு இயக்கம் வேண்டும் என்று அவர்கள் ஆரம்பித்தார்கள். அப்படித்தான் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு வரை கலாச்சார இயக்கமாக மட்டுமே இருக்கிறது. ஆனா ஆர்எஸ்எஸ் வந்து இப்படி தவறான இடத்துல போர் தயவு புரிஞ்சு செய்து ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து பீகார்ல ரொம்ப மாட்டிக்கிட்டாரு. பேசுற மாதிரி அவரு பேச முடியாத அளவுக்கு ஆளாயிட்டாரு ஆர்எஸ்எஸ் தலைவர். நான் திரு கிருஷ்ணன் 1925 இருந்து 47 வரைக்கும் 22 ஆண்டுகள். இந்த 22 ஆண்டுகள்ல வந்து இயக்கமாக என்ன செய்தது என்றுதான் நான் கேட்டேன். சுதந்திர போராட்டம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், இதை போன்ற இவ்வளவு போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டத்திலே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பங்கு என்ன என்றுதான் கேட்டேன். நம்ம 2017 வந்துட்டோம். 1947 அரசியலில் ஈடுபடாத ஒரு கலாச்சார இயக்கம் வேண்டும் என்று அவர் கருதினார். அந்த சுய சிந்தனையில் தான் ஆர்எஸ்எஸ் சொன்னார். திரு கிருஷ்ணன், நீங்க பேச விரும்புறீங்க, ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் பேசணும். ஒரு முக்கியமான ஒரு விவாதம். ஒரு ஆய்வில் இன்னைக்கு வந்து ஜனநாயகத்துல நம்முடைய ஜனநாயகம் ஒரு முதிர்ச்சி பெற்று வரக்கூடிய ஜனநாயகம். பல கட்சிகள், பல்வேறு மாநிலம், பல்வேறு மொழி, இனம், இந்த பிராந்திய உணர்வுகள் இதை வெளிப்படுத்தக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகம். இதுல ஒரு கட்சி அசைக்க முடியாத வலுவோடு ஒரு கட்சியும், அதை சுற்றி இருக்கக்கூடிய அப்போசிஷன் அப்படின்னு பார்க்கிறது ஒரு எல்லாமே சிறிய கட்சிகள், அதனுடைய தொகுப்பு, அவையும் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றன அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக தெரிகிறது. ஆனால் இந்த நிலைமைக்கு பிஜேபியை குறை சொல்ல முடியாது. இதற்கு காரணமானவர்கள் எதிர்க்கட்சிகள், அவர்கள்தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இந்த விமர்சனம் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்திய அரசியல்ல பிஜேபி ஒரு பெரும் சக்தியாகவும் மற்ற கட்சிகள் துணைக்கோள்கள் போல் இயங்கக்கூடிய ஒன்றாக ரெடியூஸ் ஆயிடுறது அப்படின்றது வந்து ஜனநாயகத்துக்கு எந்த அளவுக்கு வலு சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது அதுக்கு முன்னால் நான் இன்னொரு 2 கிளாரிஃபிகேஷன் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் சொல்லது பதில் சொல்கிறேன். ஒரு கிளாரிஃபிகேஷன், ஒரு 3 விஷயம் வந்து தவறாக சொல்லப்பட்டது. ஒன்று வந்து ஜின்னாவை பற்றி சொல்லும்போது, ஜின்னாவுனோட அரசியல் வந்து வெறுப்பு அரசியல். அவர் வந்து முஸ்லீம்கள் காங்கிரஸ் கூட சேரக்கூடாது சொன்னார். அவர் 50% இடம் கேட்டார். அதையும் இப்போ உள்ளது கம்பேர் பண்ண முடியாது. இரண்டாவது வந்து முஸ்லீம்கள் அரசாண்டவர்கள் என்று சொல்கிறாங்க. அது ரொம்ப ஒரு பாவப்பட்டவங்க. யூபி முஸ்லீம் வந்து அரசாண்டது ஒரு காலத்துக்கு முன்னால். இன்றைக்கி இருக்கிற முஸ்லீம் வந்து ரொம்ப ரொம்ப பாவப்பட்டவங்க. அதனால் அவங்கள அரசாண்டவர் சொல்கிறது வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு தீங்கு தான் விளைவிக்கிறோம் அப்படி சொல்கிறது. மூன்றாவது ரொம்ப முக்கியமாக ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் கலாச்சார 47 கலாச்சார இயக்க சொன்னால் எனக்கு சிரிப்பு தான் வருது. அவர் கோல்வார்கர் பேசின பேச்செல்லாம் படித்து பார்க்க அவரே படித்து பார்ப்பார்னு நினைக்கிறேன். வந்து அதை படித்து அதை கலாச்சார விஷயமாக பேசினாரா வேறு எதை பேசினாருன்னு அவரே தீர்மானிச்சுக்கிட்டேன். நான் அதை பற்றி என்ன பேச விரும்பலை. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு நான் வரேன். வந்து அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு வீழ்ச்சி நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதில் வந்து எனக்கு ஒரு ஐயமும் இல்லை. அது திரும்ப வளரலாம். அது வளர்ற அந்த கட்சியை பொறுத்து இருக்கு. ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு இந்திய ஜனநாயகம் வந்து அது அடுத்த இலக்கை நோக்கி செல்லுகிறது என்று தான் நினைக்கிறேன். அது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு கூறு ஏற்படுத்துன்னு நினைக்கல.
என்ன என்ன அதாவது இந்திய அரசியல் சட்டம் அமைக்கப்பட்ட இல்ல போது சிறிய ஒரு கட்சிகளுக்கான வலுவான ஒரு முக்கியத்துவம் மத்திய அது நான் அரசு சொல்ல வந்தது இருக்க வேற வேண்டும் பாயிண்ட். அதாவது என்ற ஒரு நிலைப்பாடு தொண்ணூறுகள்ல அமைக்கப்பட்டது. வந்து ஸ்மாலர் பார்ட்டிஸ் ஹேவ் டாமினேட்டட் தி பொலிட்டிக்கல் சீன் ஆஃப் இந்தியா. இந்திய ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாநிலங்கள்ல செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆமா. கட்சியாக சிறிய மாநில கட்சிகள் இருந்தன. இன்னைக்கு அந்த கட்சிகளுடைய செல்வாக்கு தேய்ந்து போயிருக்கிறது. ஒரு கட்சி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸா எமர்ஜ் ஆகுது. இந்த போக்கு என்பது ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்குமான்னு கேட்கிறேன். அதாவதுங்க இது வந்து ஒரு டெம்பரரி ஒரு ஃபினாமினன். இது வந்து நம்ம பெர்மனன்ட் ஃபினாமினன் நம்ம நினைக்க முடியாது. அதான் 1900 இந்திரா காந்தி இறந்த உடனே ராஜீவ் காந்தி வந்த உடனே நம்ம காங்கிரஸ் வந்து இவ்வளவு தூரம் வீழ்ச்சி வரும்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா? நினைச்சு பார்க்கல. 71 இந்திரா காந்தி ஜெயிச்ச உடனே இந்திரா காந்திக்கு வந்து 77 உள்ள வீழ்ச்சி வரும்னு நினைச்சு பார்த்தோமா? நினைச்சு பார்க்கல. இப்போ இந்த பாஜகவினுடைய இந்த வெற்றி வந்து இது வந்து தொடர்ந்து நீடிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. மாநில கட்சிகள் வந்து திரும்ப திரும்ப அதாவது ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து முன்னுக்கு வரங்கிறது வந்து காலத்தினுடைய கட்டாயம். அது நடக்கும்போது இந்தியா வந்து ஒரு ஃபெடரல் ஒரு சிஸ்டத்தை நோக்கி போகிறதா நினைக்கிறேன். இது வந்து ஒரு தற்காலிக வீழ்ச்சி தான் என்று நான் நினைக்கிறேன். இந்த மாநில கட்சியினுடைய வீழ்ச்சிகள் அதாவது இந்த யூபியில் நடக்கிற இந்த வீழ்ச்சி இருக்க இது வந்து ஒரு தற்காலிக வீழ்ச்சி தான் என்று நான் நினைக்கிறேன். இது வந்து கண்டினியூ ஆகாது. வந்து ஒரு தேர்தல் வெற்றி தோல்வியை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியினுடைய ஆயுளை முடிவு செய்திடக்கூடாது, அதுக்கு ஒரு கட்சிக்கே முடிவுரையை எழுதிட முடியாது அப்படின்ற பார்வை சொல்றீங்க. இந்திராவே இந்தியான்னு சொல்லப்பட்ட வலிமையான தலைவியே தோல்வியை தழுவுனதும் அவர் வாழ்நாளிலேயே மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சதையும் நீங்க நினைவூட்டுறீங்க. இது ஒரு தற்காலிகம் தான்ற பார்வை நீங்க திரும்ப சொல்றீங்க. இந்த கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா திரு சி.பி. ராதாகிருஷ்ணன்? எனக்கு என்னுடைய சிந்தனையில் என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், காங்கிரஸ் ஒரு தனிப்பெரும் இயக்கமாக பாரத தேசத்தில் இருந்தபோது அதற்கு மாற்றாக ஜனதா இயக்கம் தோன்றுகிற வரை வேறு இயக்கங்களே தோன்ற முடியவில்லை, இணைய முடியவில்லை என்கின்ற நிலை இருந்தது. துரதிர்ஷ்டவசமாக அந்த ஜனதா அனுபவமானது துண்டு துண்டாக மீண்டும் சிதறுண்டு போனது. அதற்கு மாற்றாக இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக நாடு முழுவதும் தோன்றி இருக்கிறது. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதில் எல்லோருமே ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அண்ணன் ராதாகிருஷ்ணன் உட்பட அத்தனை பேரும் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அப்படி ஒருங்கிணைந்தவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து இன்னொரு கட்சியாக உருமாறப் போகின்ற காலம் வரும் நினைக்கிறேன். மகாத்மா காந்தி அவர்களுடைய கனவு, அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் விரும்புகின்ற அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறும் என்று கருதுகிறேன். அது காங்கிரஸ் கட்சியே இல்லாத ஒரு புதிய அரசியல் இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக வருவதற்கான வாய்ப்பு இந்திய ஜனநாயகத்தில் எதிர்காலத்தில் உருவாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிடம் நான் முக்கியமான பாயிண்ட். அது இருகட்சி ஆட்சி முறைக்கு வித்திடும். அப்படி இருகட்சி ஆட்சி முறை வரும் என்று சொன்னால் இந்த தலைவர் தனிப்பட்ட தலைவர்களுடைய துதிபாடுகின்ற போக்கு மாறுவதற்கான வாய்ப்பாக அது மாறும் என்று கருதுகிறேன். நீங்க சில முக்கியமான கருத்தை சொல்லிருக்கீங்க. பிஜேபியை எதிர்ப்பதில் எல்லோரும் ஒன்று சேருகிறார்கள். ராதாகிருஷ்ணன் உட்பட குறிப்பாக இப்ப காங்கிரஸ் செல்வாக்கு உச்சத்தில் இருந்தபோது ராஜீவ்காந்தி அசைக்க முடியாத சக்தியாக இருந்த நாட்களில் அதற்கு எதிராக தேசிய முன்னணி அப்படின்ற ஒன்றை விபி சிங் ஃப்ளோட் பண்ணார். அந்த ஆட்சிக்கு பிஜேபியும் கூட வெளியில இருந்து ஆதரவு தரக்கூடிய சூழல்லாம் வந்தது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி அசைக்க முடியாத வலுவோடு பலம் பொருந்திய கட்சியாக இருக்கும்போது அதற்கு எதிராக அரசியல் கருத்து இருக்கக்கூடியவர்கள் ஒன்று சேர்வது என்பது கடந்த காலத்துல நடந்த ஒன்றுதான். எனவே இன்றைக்கு பிஜேபிக்கு எதிராக மட்டும் ஒன்று திரண்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்திரா காந்திக்கு எதிராகவும் திரண்டார்கள், ராஜீவ் காந்திக்கு எதிராகவும் திரண்டார்கள். ஜனதா எக்ஸ்பெரிமெண்டை தவிர்த்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாமே கூட்டணியாக நடந்தது. அந்த ஜனதா அனுபவம் மட்டும்தான் ஒரு கட்சியாக இணைந்தது. அதுபோல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பிற எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு முனைப்பாக இணைகின்ற சூழல் வரும் என்று சொன்னால் அந்த ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதாக இரு கட்சி ஆட்சி முறை அல்லது இரு கட்சி ஜனநாயக முறை இந்தியாவில் தோன்றும் என்று சொன்னால் அது இந்திய ஜனநாயகத்திற்கு மேலும் வலு ஊட்டும் என்று கருதுகிறேன். திரு ராதாகிருஷ்ணன் தான் போகணும். இன்னொரு ராதாகிருஷ்ணன், பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன், நடுநிலையற்ற பத்திரிகையாளர். அதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு கிடைக்கிற ஒரு பாராட்டு பத்திரம் தான் எடுத்துக்கணும். பிஜேபிக்கு மதவாதம் சாய பூசற மாதிரி. சிபிஆர் தொடக்கத்தில் ஒரு கருத்தை சொன்னார். இந்த தேர்தல் முடிவு இந்தியாவின் எதிர்கால அரசியல் போக்கை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என, அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். இப்ப இந்த தேர்தல் வெற்றி தோல்வி
காங்கிரஸ் பஞ்சாப்ல 10 ஆண்டுக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அது அமரீந்தர் சிங்கினுடைய வெற்றியாக பார்க்கப்படுது, ராகுல் காந்தியோட வெற்றியாக பார்க்கப்படல. உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் தோற்கிறது, அது ராகுல் காந்தியின் தோல்வியாக பார்க்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் யாரும் அதற்கு பொறுப்பேற்க போறதில்லை. இது தேர்தல் நேரத்துல ஜெயிக்கக்கூடியவங்களுடைய பார்வையிலிருந்து விஷயங்களை பார்க்கக்கூடிய போக்கு பொதுவா இருக்கு. ஆமா, அதை கடந்து சில விஷயத்தை பார்க்கணும். இந்த தேர்தல் அப்படின்றது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்திய அரசியலின் திசை வழி போக்கை எப்படி மாற்றும்? மோடி அரசுக்கு இன்னமும் 2 ஆண்டு காலம் இந்த டென்யூர்ல இருக்கு. இதற்கு பிறகு 2019 தேர்தல், அடுத்து இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்னா கர்நாடகா, மத்திய பிரதேசம், குஜராத், இந்த தேர்தல்கள் இவையும் தமிழ்நாட்டில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இன்னைக்கு திரு இல கணேசன் அவர்கள் உற்சாக மிகுதியில் ஒரு கருத்தை சொன்னார். தேர்தல் வெற்றி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திராவிட கட்சிகளுக்கான முடிவுரை எழுத தொடங்கப்பட்டு விட்டது உத்தரப்பிரதேசத்தில், இந்த வெற்றி என்பது அதை காட்டுகிறது அப்படின்ற கருத்தை கூட சொன்னாங்க. எனவே இது இந்திய அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், தமிழ்நாட்டில் இதன் தாக்கம் என்னவாக இருக்கும்? இல்லை, எல்லாருடைய கருத்தையும் கேட்கிறேன். முக்கியமாக இவங்களோட யூகம் தான் சார் சொன்ன மாதிரி. இப்போ அமித்ஷா மோடி என்ற அந்த கம்பைன் வந்து ஒரு கீழே இருந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல இருந்து பார்த்து மேலே வந்தவங்க. அது பலமுறை குஜராத் என்ற ஒரு மாநில எலெக்ஷனை சந்தித்தவர்கள். ஸோ இவர்களுடைய வியூகம் என்பது அந்த ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அந்தந்த மாற்றங்களை கொண்டு வந்து தான் தேர்தலை சந்திக்கிறார்கள். அந்த ஆட்சி என்பது இல்லைன்னா அதிகாரம் எப்படி கையாளுகிறார்கள் என்றது கம்ப்ளீட்டாக மாற்றி வைத்துக்கொண்டு என்ன இங்க யுக்தியில என்ன எடுபடுமோ அதை மட்டும் தான் கொண்டு வர்றாங்க. இல்லாத டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டா பேசல, யாருமே கம்ப்ளீட்டா டெவலப்மெண்ட் பேசல. அதான் அது ஏன் யூபியில் மட்டும் அப்படி பேசுறாங்க? மிசோரம் போறாரு, மணிப்பூர் போறாரு பிரதமர், அங்க டெவலப்மெண்ட் மட்டும் தான் பேசுறாரு. நாகாவினுடைய அந்த பிளாக்கேடை வந்து நான் அதுக்கு முற்றுகையிடுகிறேன், நான் இதை உடைத்தெறிகிறேன் என்று பிரதமர் அங்கு வாக்குறுதி கூறுகிறார். அதன் பின்னால ராஜ்நாத் சிங் போறாரு, ராஜ்நாத் சிங்கும் அதே கருத்தை வைக்கிறாரு. ஆனால் அங்க ஒரு இபோபி சிங் இருக்கிறதுனால மட்டும்தான் இதை தக்க வைக்க முடியாது. இதுதான் காங்கிரசினுடைய முதல் புரிதலாக இருக்க வேண்டும். ஒரு அமரேந்தர் சிங் இருக்கிறதுனால மட்டும்தான், 47 வருடம் காங்கிரஸில் இருந்த அமரேந்தர் சிங் இருக்கிறது மட்டும்தான் தான் பஞ்சாப் அவருடைய கையில் இருக்கிறது. ஒரு இபோபி சிங் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்காக மணிப்பூர் தங்கள் கையில் இருக்கிறது. 2002 மணிப்பூர்ல வந்து இவர் காங்கிரஸுக்கு வந்து வலிமையான மாநில தலைவர்கள் இருக்கிறதுனால தான் வெற்றின்னு சொல்றீங்க. அது அந்த கட்சிக்கான பலமாக அது இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது சித்தராமையா விஷயமா இருக்கலாம், கேரளாவில் ஆண்டனியாவோ, அச்சுதானந்தன் இவர்களோ, உம்மன் சாண்டி போன்றவர்களாக இருக்கலாம். ஆனால் பிஜேபி மாநிலத்துக்கு அகில இந்திய தேர்தல் வரும்போது பிரதமர் வேட்பாளரை சொன்னார்கள். ஆமாம், பீகாரில் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கல, மகாராஷ்டிராவில் அறிவிக்கல, வெற்றி பெற்றார்கள். இதற்கு முன்னால் நடந்த எந்த தேர்தலிலும் பல தேர்தல்களில் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்காமலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாநிலத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர், அவரையும் அறிவிக்கல, யாரையும் அறிவிக்காம மோடியை முன்னிறுத்தி வெற்றி பெறாங்க. எனவே மாநிலத்தில் வலுவான தலைமை இல்லைன்னாலும் மத்தியில் வலுவான ஒரு தலைமை இருந்தால் வெற்றி சாத்தியம் அப்படின்றதையும் மோடியோட தலைமை காட்டுதே. இல்ல இது ஒரு மோடியினுடைய யூனிக்னஸ் மட்டும்தான் பார்க்க வேண்டும். அதாவது இது வந்து பாஜக கிடையாது, இது ஒரு மோடியினுடைய கட்சி, அவ்வளவுதான். இன்றைய பாஜக, இந்த இந்தியாவில் இருக்கிற பாஜகங்கிறது மோடியை முன்னிறுத்தி மோடிக்கு பின்னால ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சியாகத்தான் இந்த பாஜக இருக்கிறது. மோடியை மாற்றிவிட்டால் பாஜக கிடையாது இந்தியாவில். அதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. அப்போ ஒரு ஆளுமையை வைத்துக்கொண்டு ஒரு ராஜீவ்காந்தியை வைத்துக்கொண்டு எப்படி காங்கிரஸ் முன்னிலைப்படுத்துகிறதோ அதன் பிறகு அவர்களுடைய அந்த புரிதல் எங்க வருது? பாரதிய ஜனதா கட்சி கூட்டு தலைமையில் நம்பிக்கை இருக்கக்கூடிய கட்சி. இன்னைக்கு அவங்க முதலமைச்சர் வேட்பாளரை வந்து பிரதமர் அறிவிக்க போறதில்லை, அவங்களுடைய பார்லிமெண்டரி போர்டு கூடி அவங்க தேர்ந்தெடுத்து நாளைக்கு அறிவிக்க போறாங்க. கேட்கறதுக்கு சுகமா இருக்கு. ஆனா இதை மோடியுடைய கன்சென்ட் இல்லாம ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் வந்ததுண்டா? ஃபட்னவிஸுக்கு என்ன பெரிய ஒரு இது ஒரு பேன் மகாராஷ்டிரா லீடரா ஃபட்னவிஸ்? இல்லை ஏதோ ஒரு மாநிலத்தில் அருணாச்சல் பிரதேசம் எடுத்துக்கோங்க, ஹேமந்தா பிஸ்வா குமாரை வந்து இன்னொரு அம்சம் இருக்கு. ராஜீவ் காந்தியோ இந்திரா காந்தியோ முதலமைச்சர்களை மனம் போன போக்கில் மாற்றினார்கள். ஆனால் நரேந்திர மோடி அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும், பிஜேபியுடைய தனிப்பெரும் தலைவராக அவர் இன்னைக்கு உருவெடுத்திருந்தாலும், நியமித்த மாநில தலைவர்களையோ அல்லது முதலமைச்சர்களையோ மனம் போன போக்கில் மாற்றவில்லை. அவங்க சுதந்திரமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தார். அதுதான் பெரிய டிஃபரன்ஸ் சொல்றேன். இன்னைக்கு ஒரு சித்தாராமையா வந்து, நான் 2 முறை பெங்களூர் சென்ற போது சித்தாராமையா என்ன செய்கிறார் என்றால், அங்க இருக்கும் வாரிய தலைவர்களுடைய நியமனத்துக்காக அந்த பட்டியலை எடுத்துக்கொண்டு டெல்லியில் போய் காத்து கொண்டிருக்கிறார். ஜன்பத்திலிருந்து எப்போ கால் கொண்டு வரும்னு காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் பெரிய ஒரு அவலம். காங்கிரஸ்ல இருக்கிற அவலம்ங்கிறது, ஒரு வாரிய தலைவரை நியமிக்க கூட ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லை என்றால் இது என்ன? அது அப்புறம் என்ன ஒரு முதலமைச்சர்? அவர் என்ன வேசலா? இந்த காங்கிரஸ் கட்சி டெல்லியில் இருக்கும் அந்த 10 ஜன்பத் தான் எல்லா ஆளுமையுமா இருக்குதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதை ஒரு தோற்றத்தில் ஒரு தோற்றம் என்ற
ரீதியில் பாத்தீங்கன்னா பாஜகல இது ஒரு காலமும் நடக்காது. ஆனா உள்ளுக்குள்ளால எல்லாம் ஒரே மாதிரி தான். மோடி என்றது ஒரு ஆளுமையாக இன்றைய நிலையில் ஒரு பாஜகவுடைய பெரிய ஒரு தலைவராக இருக்கிறார். ஆனால் வேறொரு தலைவரும் அவருக்கு நிகராக கிடையாது, இருக்க மாட்டார், உருவாக முடியாது. நான் இவர் நடுநிலையற்ற பத்திரிகையாளர் சொன்னா 2 பேரும் கோவிச்சுக்கிறீங்க. காங்கிரஸ்ல என்ன அவலங்கள் எல்லாம் நடந்தது அதை சொல்லி அதே தான் பிஜேபி இருக்குதுன்னு முடிக்கிறாரு. இது எப்படி நியாயமாக? இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லி இருக்கணும்ல. நீங்க அது அப்படியே தான் இருந்தால் இன்றான 3 முதல் மந்திரி மாத்தி இருக்கணும்ல. இல்ல பார்த்ததே ஒரு முதல் மந்திரி பார்த்ததையுமே மோடி கோவப்பட்டிருக்கணும்ல. மாற்றல்ன்றது உண்மை. வாஜ்பாய் காலத்துல பிஜேபி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ், அதுல ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் இருந்தது. வாஜ்பாய் இருந்தார், முரளி மனோகர் ஜோஷி இருந்தார், அத்வானி அதுக்கு ஈக்குவலான ஒரு செல்வாக்கு படைத்த ஒரு தலைவராக இருந்தார். அவர் லோக் புருஷ்னா இவர் விகாஷ் புருஷ், அப்படி 2 இரட்டை தலைமைன்னு சொல்ற அளவுக்கான தலைமைகள் இருந்தன. ஒரு சிபிஎம் மாதிரியான ஒரு கூட்டு தலைமை ஒருவரை முன்னிறுத்தாத ஒன்றாக இருந்தது. கூட்டு தலைமை தான் இன்றைக்கு அப்படி இல்ல. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு செய்ய முடியுமா? இல்ல யஷ்வந்த் சின்ஹா ஒரு சீக்ரெட் வெப்பனா இருந்தா தான் அது சக்சஸ் ஆகும். டிமானிட்டைசேஷன் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு எதிர்க்கட்சி கூட பேசி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தெரியாது, ஒரு ஆர்பிஐ தெரியாது, ஒரு ஆர்பிஐ பின்னாடி இவரு சொல்றாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியாதுங்கிறது இவரு சொல்றாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். தெரியும்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லல, அவர் தெளிவா சொல்லிட்டாரு. சீஃப் எகனாமிக் அட்வைசருக்கு தெரியாது, சீஃப் எகனாமிக் அட்வைசருக்கு தெரியும்ங்கிற அவசியம் இல்ல. சார் ஆர்பிஐக்கு தெரியாது. சரி ராதாகிருஷ்ணன், அது காங்கிரஸை வந்து கடுமையா திட்டுறாங்க பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் போன்றவங்க. அதனுடைய போக்கு, அதனுடைய அதை கடுமையா விமர்சனமும் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்துல அதனுடைய வீழ்ச்சி அப்படின்ற ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் நான் அந்த வீழ்ச்சின்றது ஆதங்கத்தையும் சேர்த்தே தருது. அதாவது கடும் நீங்க அதுக்காக ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களை மீண்டும் எங்களுக்கு பிஜேபி எதிராக திரட்டாதீங்க. ஒரே ஒரு சகோதரர் ராதாகிருஷ்ணன் வைத்த வாதத்தை வைத்து தான் சொன்னேனே தவிர தனிப்பட்ட முறையில் எனக்கு ராதாகிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். இரட்டை கட்சிகள், இப்ப காங்கிரஸ் பிஜேபி ஒரு தேசிய கட்சி, அது காங்கிரஸ் ஒரு யூனிஃபையிங் ஃபோர்ஸா எத்தனை சிறிய கட்சிகள், மாநில கட்சிகள் அங்கங்க செல்வாக்கு பெற்றதா இருந்தாலும் அதை சேர்க்கக்கூடிய ஒரு அச்சாணியாக ஒரு இருக்க முடியும்னா இன்னைக்கு இருக்கிறதுல செல்வாக்கு இழந்தாலும் காங்கிரஸ் தான் இருக்க முடியும். இந்த சூழலில் இந்த வெற்றி என்பது பத்திரிகைகள், வட இந்திய பத்திரிகைகள் அல்லது ஆங்கில சேனல்கள் எழுதுகிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மோடி இஸ் தி யூபி ஷா, யூபியோட மன்னர், அவர் சாம்ராட் அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்க. இது வெற்றியின் போது அவரால் கிடைத்த வெற்றி அப்படின்றதுனால சொல்றாங்க. மோடி அலை தொடர்கிறது அப்படின்றதுனால வரக்கூடிய வார்த்தைகள். இதுல சொல்றது அடுத்தும் இந்த அலை தொடரும், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் வெல்ல முடியாத தலைவராக இருப்பார் அப்படின்லாம் இப்போதே ஆருடம் சொல்கிறார்கள். இது எங்க எடுத்துட்டு போகும்? அதாவது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவே இதை சொல்லியிருக்காப்புல. ஆனால் உமர் அப்துல்லா ரெண்டையும் சொல்றாரு. உமர் அப்துல்லா இன்னைக்கு காலையிலிருந்து நிறைய ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கிற ஒரு ட்வீட் வந்து பஞ்சாப், கோவா, மணிப்பூர் இந்த தேர்தல் would certainly suggest that the BJP is not unbeatable. Yes. But strategy needs to shift from criticism to positive alternatives. Sure. அவர் வந்து அதாவது மிக சரியான பாயிண்ட் பிடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, we have to be positive. மோடிஜிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுனா அதற்கு காரணமே அவர் வந்து முன்னேற்றம் என்கின்ற ஒரு பாசிட்டிவ் டூலை தன் கையில் எடுத்துக்கிட்டது தான். இல்ல, அதாவது 2016 2 ஆண்டுக்கு முன்னாடி ஓராண்டு காலம் அவர் 10 மாத காலம் பிரச்சாரம் செய்தார். அந்த நாட்களில் அவர் பாசிட்டிவ் பேசின அதே நேரத்தில் மன்மோகன் சிங் மீதான அந்த காங்கிரஸ் அரசின் மீதான கடும் விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். ஒரு எதிர்க்கட்சிங்கிற முறையில ஒரு ஆளுங்கட்சி மெத்தன போக்கை கடுமையாக விமர்சிக்க வேண்டாமா? விமர்சிக்கத்தானே ஆகணும். எதிர்க்கட்சிகள் இல்ல, he has not done anything against the democracy. He has done his democratic right in the most successful way. பட் மோடியை விமர்சிக்கிறதே அன்டெமோக்ராட்டிக்ன்றது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்படி யாரு சொன்னா? அதாவது நீங்க சொல்றீங்க சித்தரிக்கப்படுது. இல்ல இல்ல மோடி யாருமே சொல்ல, மோடி சொல்ல, யாரும் சொல்ல, பிஜேபி சொல்ல. மோடிக்கு மாற்றுங்கிறது வந்து இப்போ உடனே வந்து டெவலப் ஆகாது. எதுக்குமே எல்லா மாற்றுமே வந்து ராஜீவ்காந்திக்கு மாற்றே வந்து 89 வந்தது. 90 அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னே தான் டெவலப் ஆச்சு. விபி சிங் ப்ளஸ் தேவிலால் இவங்கெல்லாம் பண்ணாங்க. இந்த காங்கிரஸை பொறுத்தவரை இன்னைக்குள்ள லெவல் என்னன்னா ராகுல் காந்தியை குறை சொல்லதை விட அந்த விபி சிங்
உருவாக்குனது இஷ்யூ மண்டல் மந்திரி இஷ்யூல காங்கிரஸ் அந்த பக்கமும் போகாம இந்த பக்கமும் போகாம நடுவில் போய் அடி வாங்கிட்டு அதுதான் யூபி பீகார்ல இன்னைக்கு காங்கிரஸ் வந்து ரொம்ப ஒரு மார்ஜினல் போல்ஸா மாறிட்டு. என்றாலும் பல மாநிலங்களில் காங்கிரஸ் எந்த அளவுக்கு வாக்கு இருக்குதோ அந்த வாக்குகளை 1-to-1 கொண்டு வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு வீகத்தை நிச்சயமா காங்கிரஸ் வந்து வகுக்கத்தான் செய்வாங்க. அதாவது பிஜேபியுடைய அணுகுமுறையில் இந்த அடுத்து வரக்கூடிய ஆட்சி காலத்துல அவங்களுடைய செயல்பாடு என்பது எந்த மாதிரியாக போறதுக்கு இந்த பிஜேபி வந்து மோடியோட தலைமையால அப்பர் காஸ்ட் பிளஸ் ஓபிசி இதுல வந்து பெரிய ஃபோல்ஸ் ஆயிட்டு, அதுல சந்தேகமே இல்லை. அதை தான் ஷுட் பி ரிமூவ் பை தான், டைமண்ட் ஷுட் பி கட் பை டைமண்ட், அந்த இதுல தான் வந்து தேவிலால் பண்ணாரு. தேவிலால் பண்ண ஒரு வியூகம் இன்னும் வேக்கண்டா தான் இருக்குது. அதை யார் எடுக்கிறா, யார் முன்னெடுக்கிறாங்கிறது இருக்கு. முன்னெடுக்கக்கூடிய லீடர்களும் இருக்கிறாங்க, பின்பலம் உள்ள லீடர்கள் இருக்காங்க. காங்கிரஸ் அவங்களுக்கு ஒத்துழைத்தால் தான் அதை வந்து வெற்றிகரமாக கொண்டு வர முடியும். காங்கிரஸ் தலைமையில் அது முடியுமா என்பதில் எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. நான் அதான் சொன்னேன், காங்கிரஸே இல்லாத ஒரு புதிய கட்சி தோன்றுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அண்ணன் கூட சொன்னாரு, ஒரு இத்தனை வருஷம் பீட்டர் அல்போன்ஸ் அழகா சொன்னாரு, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நல்ல வியூகம் அமைத்தார்கள் சொன்னாரு. அந்த வியூகம் அமைக்க தெரியாத தலைவரை காங்கிரஸ் கொண்டு இருக்கிறது. ஒரு போர்க்களத்துல வந்து எதிரி என்ன வியூகம் பண்றானோ அதுக்குரிய வியூகத்தை மாற்று வியூகத்தை அமைச்சுதான் சோனியா காந்தி வந்து வாஜ்பாய் அன்சீட் பண்ணாங்க. இந்தியா சைனிங்னு சொல்லும் போது கூட சோனியா வந்து அம்மையார் வந்து விட்டு கொடுத்து ரொம்ப மெக்னானிமிஸா தன்னை எதிர்த்த இவர் சரத்பவார் கூட கம்பைன் பண்ணி தான் மகாராஷ்டிரா கூட ஜெயித்தாங்க. இந்த வியூகம் அமைக்க தெரியாதவங்க இல்ல, காலமும் சூழலும் சரியா வரணும். நிறைவு பகுதியில் இருக்கிறோம். திரு கிருஷ்ணன், உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லுங்க. இது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்திய அரசியல்ல என்ன தாக்கத்தை செலுத்தி எடுத்துட்டு போகும்? அதாவது இந்தியாவில் வந்து முக்கியமான பிரச்சனைகள் வந்து இன்னும் தீர்க்கப்படல. எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வேலை வாய்ப்பு வந்து கீழே போயிட்டே இருக்கு. 5 கோடி வேலை கொண்டு வரேன்னு சொன்னார். 1 லட்சம் வேலையை கூட இன்னி வரை கிரியேட் பண்ண முடியல பிஜேபியால். அது ஒரு முக்கியமான ஒரு 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 குறைன்னு தான் சொல்லணும். வந்து அதெல்லாம் பார்த்தா சார் வாக்களிக்கிறாங்க, அதெல்லாம் வாக்களிக்கும் காரணியாக இருக்கு. பெண்கள் இல்லைங்க சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு முடிச்சிடுறேன். இதையும் சேர்த்துட்டு இந்த வியூகம் சொல்றாங்கல்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்து, இது வந்து மக்களுடைய இந்த குறையை வந்து இதை வந்து நம்ம நிச்சயம் இதை ஒரு முக்கியமான ஒரு ஒரு அம்பாக எடுத்துக்கிட்டு இதை நம்ம மற்ற எதிர்கட்சிகள் வந்து இதை பிஜேபி மேலே யூஸ் பண்ணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது முக்கியம். இது வந்து முக்கியமான பாயிண்ட். இதனால தான் எலெக்ஷன் ஜெயிக்கும் சொல்ல முடியாது. ஆனால் இதை வந்து நீ முன்னுக்கு கொண்டு வரணும். மோதியை முன்னுக்கு கொண்டு வரதை விட்டுட்டு பிஜேபியோட குறைகளை முன்னுக்கு கொண்டு வந்தால் மக்கள் வந்து அதை நிச்சயம் கேட்பாங்கன்னு என்னோட நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது காங்கிரஸால் தனியாக செய்ய முடியாது. காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டு சேர்ந்து தான் செய்யணும். அதாவது எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்ந்துட்டு there should be a grand alliance with Congress as the head. காங்கிரஸ் வந்து பிரைம் மினிஸ்டர்ஷிப்பை விட்டு கொடுக்க கூட தயாராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் 2019 பிஜேபியை வீழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா நரேந்திர மோடி தான் திரும்ப வருவார். இதை விட எளிதான வழி என்னன்னா காங்கிரஸையே கலைச்சிட்டு ஒரு புதிய கட்சியை எல்லாரும் சேர்ந்து உருவாக்குறது நல்லது. பிஜேபி ஜனநாயக விரோத சிந்தனை இல்லையா? இன்னைக்கு மக்கள் சொல்றது காங்கிரஸ் ஒரு பகுதி இல்லாத அரசியல் இயக்கமாக மாறிவிட்டதுன்னு சொல்றாரு. இல்ல அப்படி சொல்லல. நீங்க சொல்றது வந்து ஒரு கட்சியே கலைந்து போகணும், அந்த கட்சியே இல்லாமல் போகணும்னு சொல்றதே ஒரு ஜனநாயக விரோத சிந்தனை. அப்படி இல்ல. நான் என்ன சொல்றேன்னா இந்த காங்கிரஸ் கட்சி சீரழிந்ததற்கு காரணம் தொடர்ச்சியாக ஒரு குடும்ப அரசியலை ஒரு குடும்ப நபர்களை மட்டுமே நம்பி இருந்ததுதான். இதை ஒற்றுக்கொள்வதற்கு முதலிலே காங்கிரஸ்காரர்களுக்கு மனத்தின்மை வேண்டும். நிச்சயமா ஒரு நபரை சார்ந்திருப்பதும் தவறு, குடும்பத்தை சார்ந்திருப்பதும் தவறு அப்படின்னு சொல்லலாமா? ஒரு குடும்பத்தை மட்டுமே சார்ந்திருப்பது, ஒரு குடும்பத்தை சார்ந்திருப்பதுங்கிற வார்த்தையை விட ஒரு குடும்பத்தை மட்டுமே சார்ந்திருப்பதும் ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டும்தான் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்த முடியும் என்பதும் மற்றவர்கள் எல்லாம் கைப்பாவைகளாக பொம்மைகளாக மட்டும்தான் இருக்க முடியும். சோனியா குடும்பம் வந்து காங்கிரஸோட ஒரு யூனிஃபையிங் ஃபோர்ஸ். அந்த யூனிஃபையிங் ஃபோர்ஸ் இல்லைன்னா டிஸ்இன்டகிரேட் ஆகும். அவங்களால தான் அதை யூனிஃபை பண்ண முடியும். அந்த கட்சிக்கு அது அவங்க பிளஸ் தான். திருப்பீட்டர், உங்களுடைய நிறைவு. அதாவது எனக்கு ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து கொடுக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ நல்லது. நான் செய்திக்கு வழிவிடணும். எவ்வளவு தூரம் கடுமையாக சொல்ல முடியுமோ
முடிச்சிடறேன். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு வியூகம், நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி வகுத்தது வியூகம் என்று நான் என்றுமே சொல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சி வகுத்தது வந்து ஒரு பெரிய சதி வலை. அப்படிப்பட்ட சதி வலையை பின்னுவதற்கான அந்த சூட்சுமமும் அறிவும் அதற்கான தயாரிப்பும் மனநிலையும் காங்கிரசுக்கு இல்லை என்று நான் சொல்வேன். இன்னைக்கு என்ன சொல்றார் நண்பர் சிபிஆர், காங்கிரஸே இல்லாத இந்தியா என்று சொல்லுகிறாரே. என்ன காங்கிரஸ் என்ன தீவிரவாத இயக்கமா? காங்கிரஸ் என்ன தடை செய்யப்பட்ட இயக்கமா? இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திலிருந்து புதிய இந்தியாவை நிர்மித்ததிலிருந்து மகத்தான தலைவர்களை உயிரோடு பறிகொடுத்ததிலிருந்து காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணோடு மக்களோடு இந்த தேசத்தோடு இருந்த ஒரு இயக்கத்தை இல்லாமல் செய்வதுதான் தங்கள் பணி என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சர்வதிகார உணர்வு. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு கட்சி ஆட்சி கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. சிங்கிள் பார்ட்டி ரூல். அதற்கு தடையாக இருப்பது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். அவர் ரவீந்திரன் துரைசாமி அருமையாக சொன்னார், எதற்காக ராகுல் காந்தி அவர்கள் தனிமைப்படுத்தி காயப்படுத்துகிறார் என்று சொன்னால், ராகுல் காந்தியினுடைய எதிர்காலத்தில் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் இருக்கிறது. அதாவது நான் இன்னும் ஒருபடி அதிகமாக சொல்வேன், the Congress needs him more than Rahul needs the Congress. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒரு இளைய தலைவர் எவ்வளவு சூட்சுமம் செய்தாலும் மோடியுடைய வலையிலே விரிந்து கொள்ளாமல், கண்ணிய அரசியலை விட்டு கொடுக்காமல், தரம் தாழ்ந்து பேசாமல், நேர்மையாக ஒழுக்கமாக ஒரு இளைஞர் போடுகின்ற இளைஞருக்கு இன்னைக்கு இந்தியாவுடைய அத்தனை தவறுகளும் அவர்தான் காரணம் என்று அவர் தோளிலே சுமத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய இன்ஜஸ்டிஸ். ஆகவே இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி 2 பேர் இருந்த பாஜக இன்னைக்கு வந்து 327 இடங்களை பெறக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், 45 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்குள்ளே வைத்திருக்கிறோம். இதுதான் எங்களுடைய லோவஸ்ட். ஆகவே 2019 என்பது காங்கிரஸ் இல்லாத, நீங்கள் இந்தியா என்று சொன்னீர்களே, நிச்சயமாக மோடி இல்லாத ஒரு இந்தியாவை காங்கிரஸ் உருவாக்கி காண்பிக்கும். அந்த நாட்களை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். மோடி இல்லாத இந்தியாவை உருவாக்க போகிற எல்லோருக்குமே நான் என்ன சொல்றேன், நாங்கள் ஏதோ இவர்கள் சொல்லுவதை பார்த்தால் மோடி அவர்களை மட்டும்தான் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அண்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி வியூகம் வளர்த்தார்கள், அது வகுத்தார்கள், இது வகுத்தார்கள் சொன்னார். அப்போ அந்த வியூகத்துக்கு மாற்று வியூகம் வகுக்க உங்க தலைமையால் இயலவில்லை என்பது தானே. வெற்றி பெறுகிற வியூகத்தை வகுத்தவர் எதற்காக வகுத்தார் என்று சொன்னால், இந்த தேசத்தின் மிகப்பெரிய மாநிலம் முன்னேற வேண்டும், அதுல வளர்ச்சியை முன்வைத்து அந்த வியூகத்தை வகுத்தார்கள். அதற்கு ஆளாளுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்தார்கள். வெற்றி பெற்று விட்டார்கள். மோடிஜி அவர்களுடைய வியூகமும் அமித்ஷாவுடைய வியூகமும் ஏன் வெற்றி பெற்றது என்று சொன்னால், அவர்கள் வளர்ச்சியை மையமாக வைத்து அந்த வியூகத்தை வகுத்தார்கள். அதனால் வெற்றி பெற்றது. அதனால் தான் இந்த இளைஞர்கள் ஜாதியை கடந்து முதல் முறையாக உத்தரப்பிரதேசத்தில் வாக்களித்திருக்கிறார்கள். ஜாட்டுக்காக இருந்த ஜாதி அங்கே தோற்று இருக்கிறது, தலித்துகளுக்காக இருந்த ஜாதி அங்கே தோற்று இருக்கிறது, அந்த யாதவர்களுக்காக இருந்த கட்சி தோற்று இருக்கிறது. ஜனநாயகம் வென்றிருக்கிறதுதான் கேள்வி. அதுல ஜனநாயகம் மகத்தான வெற்றி பெற்று இருக்கிறது. முதன்முறையாக ஜாதிகளை தாண்டி நாம் எப்பொழுது வாக்களிக்கிறோமோ அப்பொழுதுதான் ஜனநாயகம் உண்மையான வெற்றியை பெறுகிறது. அதுல ஏன் உங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கிறது தான் எனக்கு புரியல. ஜாதியோடு சேர்த்து துவேஷம் இல்லாத, மதம் சார்ந்த உணர்வு இல்லாத, மதத்தை மட்டுமே வாக்கு வங்கியாக மட்டுமே ஒரு மதத்தை பார்க்காத, ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் தீவிரவாதிகளாக இருந்தால் எந்த தயக்கமின்றி அவர்களை கண்டனம் செய்கின்றவர்களாக, கண்டிக்கின்றவர்களாக, அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுகிறவர்களாக, அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அப்படி ஒரு நடுநிலைமையை உருவாக்குவதில் இன்றைக்கு மோடியை விட்டால் இந்த தேசத்தில் மிகச்சிறந்த தலைவர் கிடையாது என்று இந்த தேசத்தினுடைய இளைய பெருமக்கள் அனைவரும் நினைக்கின்றார்கள். அதனால் தான் மோடிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கார். மிக்க நன்றி. நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறோம். அரங்குக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்துள்ள உங்களுக்கும், டெல்லியிலிருந்து பங்களித்த திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு பீட்டர் அவர்களுக்கும் நன்றி. இந்த தேர்தல் முடிவு இன்னமும் பல நாட்களுக்கு பேசப்படும். இன்னமும் பல கோணத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய புள்ளிவிவரங்கள் புதிய சிந்தனைகளை தரும், புதிய விவாதத்துக்கான திறவுகோள்களை திறந்து வைக்கும். எனவே அவற்றை பற்றி அடுத்து வரும் நாட்களில் விவாதிக்கலாம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.